அன்னை தமிழை வணங்கி, ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாவேந்தரை தொழுது அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றோம். பாரதி 100 நிகழ்வு தொடங்கி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று 100ஐயும் தாண்டி 115 நிகழ்வுகளுக்கு மேல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு பட்டிமன்ற நிகழ்வு நடந்தேறவிருக்கிறது. இன்றைய பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து சிறப்பிக்க வந்திருப்பவர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு தமிழர்கள் பெரிதும் கொண்டாடி மகிழும் பண்டிகை தீபாவளியா பொங்கலா? இதில் தீபாவளி என்ற அணியில் பேச வந்திருப்பவர்கள் திருமதி ரமணி பாலசாமி அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து திருமதி புதுவை புவனா அவர்கள், அவர்களைத் தொடர்ந்து திருமதி பால் தங்கம் அவர்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக பொங்கலே என்ற அணியில் பேச வந்திருப்பவர்கள் முனைவர் க கலையரசி, திருமதி கிரிஜா கோவை, முனைவர் ப கதிரவன் காஞ்சிபுரம். இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பாரதியை போற்றும் வகையில் தொடர்ந்து பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. கருத்தரங்குகள், இசையரங்குகள், பல்சுவை அரங்கம், சிந்தனை அரங்கம், சிறப்பான நேர்காணல்கள், பட்டிமன்றங்கள், சிறார் நிகழ்வுகள் என்று கடந்த 3 மாதங்களாக பல்வேறு நிகழ்வுகளின் மூலமாக பாரதியை போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று பட்டிமன்றத்தை நடத்தவிருக்கின்றோம். இதற்கான நிறைவு விழா ஜனவரி 28ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தரும்படி நடுவராக இருந்து நடுநிலையோடு நடத்துவதற்காக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் திரு நீலகண்ட ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. இன்றைக்கு ஒரு பட்டிமன்றம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி பொங்கலை ஒட்டி ஒரு பட்டிமன்ற நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான இந்த நிகழ்ச்சியை முனைப்போடு இருந்து இதை ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சியை அமைத்திருப்பவர் திருக்குறள் தொண்டர், முத்தமிழ் சுடரொளி என்று பல்வேறு விருதுகளை பெற்றவர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஒரு வரவேற்புரை கூட மிக அழகாக வழங்கினார். ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி என்று தொடங்கினார். இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு பார்த்தீங்கன்னா குச்சம் வித்தியாசமானது. தமிழர்கள் பெரிதும் கொண்டாடி மகிழ்வது, கொண்டாடுவதல்ல கொண்டாடி மகிழ்வது, கொண்டாட வேண்டியதல்ல கொண்டாடி மகிழ்வது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. கொண்டாடி மகிழும் பண்டிகை தீபாவளியா பொங்கலா? தமிழர்களுடைய பண்டிகை என்று பல பண்டிகைகள் இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த 2 பண்டிகைகளும் விசேஷமாக மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிற என்கிற காரணத்தினால் இந்த 2 பண்டிகைகளையும் எடுத்துக்கொண்டு தீபாவளியா பொங்கலா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த 2 கேள்வி 2 பொருண்மைகள் கொடுத்த பொழுது அதிலே ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு விடயம், தமிழுடைய வாழ்வியல் சார்ந்த ஒரு விடயம், தமிழுடைய வரலாற்றியல் சார்ந்த ஒரு விடயம் அதில் அடங்கி பொதிந்து இருக்கிறது, மறைமுகமாக அதில் பொதிந்து இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இதற்கு மேலும் பேசினால் பேசுபவர்களுக்கு மிகவும் இடையூறாக இருக்கும் என்பதால் மேற்கொண்டு கருத்துக்களை நான் பின்னர் வழங்குகிறேன். அதிகமாக கொண்டாடி மகிழும் பண்டிகை தீபாவளியே என்ற அணியிலே திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். திருமதி புதுவை புவனா அவர்கள் புதுவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். திருமதி பால் தங்கம் அவர்கள் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர், தென் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். திருமதி பால் தங்கம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அடுத்து எதிரணியிலே பார்த்தால் வலிமையான கருத்துக்களை வைப்பதற்காக முனைவர் க கலையரசி இணைந்திருக்கிறார்கள். திருமதி கிரிஜா கோவை அவர்கள் இணைந்திருக்கிறார்கள்.
முனைவர் ப கதிரவன் காஞ்சிபுரத்தில் நின்றிருக்கிறார்கள். இந்த பேச்சாளர்கள் அனைவருமே மிக தேர்ந்த பேச்சாளர்கள், பல பட்டிமன்றங்களை கண்டவர்கள். இன்னும் சொல்ல போனால் என்னை விட அதிகமாக பட்டிமன்றங்களை பேசி தங்களுடைய வாதங்களை எடுத்து முன்வைத்தவர்கள். இவர்கள் எல்லாம் பாராட்டி மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருவோம். தமிழர்கள் அதிகமாக கொண்டாடி மகிழும் பண்டிகை தீபாவளியா பொங்கலா என்கிற தலைப்பிலே முதலில் தீபாவளியே என்கிற அணியிலே பேசுவதற்காக ஒரு அணி காத்திருக்கிறது. அந்த அணியில் இருந்து அழைக்கும் முன்பாக ஒரு அருமையான பட்டிமன்றம், செவிக்கு இனிய செய்திகளையும் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியான செய்திகளையும் வழங்குவதற்காக உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஒளி அமைப்பு செய்து உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய சிவகாமி அம்மா அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே நிறைவுரை வழங்க காத்திருக்கிற நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் பணிச்சமல் விருது பெற்ற திருமதி கற்பகம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். முதலில் வந்து பேச போறது யாருக்கிட்ட, அந்த தீபாவளியே தமிழர்கள் அதிகமாக கொண்டாடுகிற பண்டிகை அப்படின்ற தலைப்புல பேசுறதுக்கு, கொண்டாடி மகிழும் பண்டிகை தீபாவளியே என்ற அணியில பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப முதல் பேச்சாளராக வர்றவங்க திருமதி ரமணி பாலசாமி. திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள், சென்னையிலே இருக்கிறார்கள். பல பட்டிமன்றங்களை கலந்து கொண்டவர்கள். பெங்களூர் தமிழ் சங்கத்திலே தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பங்கேற்று தனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கியவர்கள். அவர் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே இந்த அணியினுடைய தலைமை பேச்சாளராக வந்து பேச இருக்கிறார். வாருங்கள் திருமதி ரமணி பாலசாமி அவர்களே, வாருங்கள் அம்மா. வருகிறேன் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் வள்ளுவரையும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் வள்ளுவரையும் பாரதிதாசனையும் வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நடத்துனர் பாரதி 100 நிகழ்ச்சி 100 மட்டுமல்ல, அதற்கு மேலும் நிகழ்ச்சிகள் சீருடனும் சிறப்புடனும் நடத்துவதே தன் உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் சிங்கத்தமிழன் ஐயா, காண்பதற்கு எளியன் பழகுதற்கு இனியன் திரு வேலு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறேன். இன்றைய பட்டிமன்ற தலைப்பு, தமிழர்கள் கொண்டாட வேண்டிய பண்டிகை தீபாவளியா பொங்கலா? நான் தீபாவளியே என்று பேசுகிறேன். சிறப்புடன் கொண்டாடுவது தீபாவளியே என்று பேச வந்திருக்கிறேன். பொங்கல் தான் கொண்டாட வேண்டியதாக இருந்தாலும் தற்போதுள்ள சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் என் தலைப்பை தீபாவளி என்று பேச வந்துள்ளேன். பொங்கல்னா என்ன? வயல், புது நெல் அறுவடை, கரும்பு, மஞ்சள், உழும் மாடு, கறவை பசு. முதலில் வயல் எங்கே? பெரும்பாலான வயல்வெளிகள் விலை பேசப்பட்டு விட்டன. வயல்கள் அபார்ட்மெண்டாக மாறிவிட்டது. விவசாயிகள் பட்டணம் நோக்கி படையெடுத்து விட்டனர். முன்பே பாதி பேர் பட்டணம் போயாச்சு. மீதி இருந்த பெருசுகளும் மழை இல்லாத காரணத்தினால் இருந்த கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் விற்று பட்டணம் போய்விட்டனர். எங்கே பொங்கல் கொண்டாடுவது? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தீபாவளி தான் கொண்டாட வேண்டிய பண்டிகையாக இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் எல்லாருமே நல்ல வசதியாகத்தான் உள்ளார்கள். அதனால் புது துணிமணிகள், பட்டாசுகள், தீபாவளி பட்சணங்கள் என்று வெளுத்து கட்டுகிறார்கள். பொதுவாக வீடு வேலை செய்யும் கூலி வேலையை செய்பவர்கள் கூட இப்பெல்லாம் கவர்மெண்ட் பள்ளியில சேர்க்கறது இல்லை. கடன் பட்டாவது, நகைகளை வித்தாவது பள்ளியில் சேர்ப்பது, இந்த மாதிரி பண்டிகைகளை கொண்டாடுவதில் மும்முரமாக இருக்கிறார்கள். அப்போதெல்லாம் கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி, பெரிய அண்ணன், கடைசி தம்பி, கடைசி அண்ணன் என்று கூட்டாக வாழ்ந்தார்கள். கூட்டாக கொண்டாடுவதுதான் பொங்கல் பண்டிகை. இப்பொழுது குடும்பம் சுருங்கி எல்லாருமே வசதியுள்ளவர்கள் கூட நாம் இருவர், நமக்கு இருவர், இல்லை ஒருவரே போதும் என்று இருக்கிறார்கள். மேலும் நகர வாழ்க்கையில் சூரிய உதயத்தை யார் பார்க்கிறார்கள்? சூரியனுக்கு வைத்துதானே பொங்கல் உதயமாகும் தருணத்தில் காலை எழுந்து குளித்து கொண்டாட்டம், மாட்டு கொட்டங்களை கழுவி கல் அமைத்து புதுப்பானை வச்சு இப்போது யார் செய்யறாங்க? சூரியனை பார்த்ததே இல்லை. உதய சூரியனை யார் பார்த்திருக்கிறார்கள்? மாடுகளை எங்கே பார்க்கிறது? இப்போ இருக்கிற காலகட்டத்துல கொண்டாட வேண்டிய பண்டிகை தீபாவளி தான். தீபாவளிக்குத்தான் பலகாரங்கள், பல ஸ்வீட்டுகள், பல பட்சணங்கள் தயாராகும் அல்லது ஆர்டர் ஆகும். அபார்ட்மெண்டில் உதய சூரியன் உண்டா? பார்க்க முடியாது. விறகு வச்சு பொங்கல் தான் ஆக்க முடியும். இப்போ கிராமத்துல கூட மண் வீடு கிடையாது, எல்லாம் மச்சு வீடு தான்.
மொசைக் தரை தான். பிள்ளைகள் வெளிநாடு போயிட்டாங்க, லீவுல பசங்க வந்தா கவனிக்கணும்னு பட்டணம் வந்துட்டாங்க. அதனால தீபாவளி தான் தகுந்த பண்டிகை. காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு புது துணி உடுத்தி வாசலுக்கு போய் பட்டாசு வெடிக்கிற உற்சாகம் சந்தோஷம் வேற எதுல இருக்கு? யாரு வீட்டுல நிறைய வெடி வெடிக்கிறாங்கன்றதுல போட்டி வேற. மத்தாப்பு கொளுத்துறதுல சிறியவங்கல இருந்து பெரியவர்கள் வரை தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். இதனால் இப்போ தீபாவளியை தான் தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று அடிச்சு சொல்வேன். வடை சுட்டு பொங்கல் வைக்கிறதுல என்ன சந்தோஷம் கொண்டாட்டம் இருக்க போகிறது? 2 பேர் அல்லது 3 பேர் பொங்கல் வச்சு வடை சாப்பிட்டா என்ன கொண்டாட்டம்? தீபாவளி என்றால் பல பட்சணங்கள் விதவிதமாக சாப்பிடலாம். பட்டாசு மத்தாப்பு இது மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடுகிறார்கள். அதிலும் புதுமண தம்பதிகளுக்கு ஒரு தலை தீபாவளின்னு ஒரு தனியா ஒரு மவுசை இருக்குது. தலை பொங்கல்னு யாரும் சொல்றது இல்ல. கல்யாணம் ஆனா புதுசு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தலை தீபாவளின்னு அழைச்சிட்டு வர்றாங்க, விருந்து படைக்கிறாங்க, புது நகை வாங்குறது, பட்டு புடவை வாங்கி கொடுக்கறது, ஒரே கொண்டாட்டம் தான். தீபாவளிக்கு 1 மாசத்துக்கு முன்பு இருந்தே துணி எடுக்கிறது, என்னென்ன பலகாரம் செய்யறது, என்னென்ன நகை வாங்குறதுன்னு மிக உற்சாகமா ஆனந்தமாக இருப்பார்கள். எனவே தமிழர்கள் கொண்டாடுவது தீபாவளியே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் ஐயா. நன்றி, வணக்கம். மிக அருமையாக பேசினார்கள். குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து போச்சு. முன்பு மாதிரி கூட்டு குடும்பம் இல்ல, வயல்வெளிகள் இல்ல. முன்பு வயல்வெளிகள் இருந்தது, கூட்டு குடும்பம் இருந்தது, எல்லாரும் சேர்ந்து உழைச்சோம். அந்த உழைச்சதுடைய மகிழ்ச்சியை ஒரு நாள் கொண்டாடணும், அன்றைக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. குடும்பங்கள் சின்னதா போச்சு. நாம் ஒருவர், நாம் இருவர், நமக்கு இருவர்ன்றது போய் நாம் இருவர், நமக்கு ஒருவர் ஆகி போச்சுன்னாங்க. இல்ல, அதை விட மோசமா போச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரேக்கப் நாகரிகத்துல நாம் ஒருவர், நமக்கு இன்னொருவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய கலாச்சாரம், அயலக பண்பாட்டிலே மோகம் இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்திலே தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்படியா இருக்க வேண்டும் என்ற தமிழ் சமூகம் என்ற வருத்தமாகத்தான் இருக்கிறது. என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக எதிரணியிலே தயாராக காத்திருக்கிறார்கள். ரமணி பாலசாமி அம்மா பேசினா என்ன இருக்கு, நாங்க பேசுவோம் பாருங்க அப்படின்னு பேசுறதுக்கு தயாராக காத்திருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கிறாங்க. அந்த அணியில பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக தன்னுடைய அணியினுடைய வாதங்களை எடுத்து வைப்பதற்காக, அதாவது தமிழர்கள் அதிகமாக கொண்டாடி மகிழ்வது பொங்கலைத்தான் அப்படின்னு பேசுறதுக்காக வர்றாங்க. திருச்சி கல்லூரி பேராசிரியர் முனைவர் கலையரசி அவர்கள் நல்ல கவிஞர், எழுத்தாளர், பல முறை நம்முடைய பட்டிமன்றங்களை கலந்து கொண்டவர், பல்வேறு பட்டிமன்றங்களை தொடர்ந்து கலந்து கொள்பவர், சென்னை வானொலி நிலையத்திலேயே வாழ்வு வரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவர் திருமதி முனைவர் கலையரசி அவர்கள். பல நூல்களிலே தொகுப்பு நூல்களை எழுதியிருக்கிறார். பல்வேறு உலக சாதனை சான்றிதழ்கள் பெற்றிருக்கிறார். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கலையரசி அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை தாருங்கள். அதென்ன கடலாடி வான்பதியை நடமாடி சங்கம் ஒன்றாகி சாலையிலே விளையாடி எங்கு ஒளிர்கின்ற சங்க தமிழே உன்னை வணங்குகின்றேன். எனது உரையை தொடங்குகின்றேன். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலாளராம் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, என்னுடைய அணியில் இருக்கக்கூடிய எதிரணி தலைவர்களையும் என் கூட பேசக்கூடிய எண்ணணி சார்ந்தவர்களுக்கும் சேர்த்து இன்னும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் உறவினர் அனைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியா பொங்கலா அப்படின்னு அழகான ஒரு தலைப்பை கொடுத்த சிவகாமி அம்மா அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் மறுபடியும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இப்ப எதிரணி தலைவர் அம்மா பேசினாங்க. பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி இப்ப எல்லாம் நகரத்துக்கு வந்துறாங்க, வீட்டுல கிராமத்துல யாரும் இல்ல, தன்னுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும், விழாக்களை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்பார்ட்மெண்ட்ல பொங்கல் வைக்க முடியாது அப்படின்னாங்க. முதல்ல அவங்களுடைய வாதத்துக்கு எதிர்வாதத்தை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனது கருத்துக்களை பதிவு செய்யறேன். இப்ப தீபாவளினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது நரகாசுரனை வதம் செஞ்சுட்டு அந்த ஒரு நாளை கொண்டாடுவதற்காக எல்லாரும் மனதிலேயும்
தீய எண்ணங்களை போக்கிட்டு நல்ல சக்தி பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீப ஒளி திருநாள் அப்படிங்கிறதே கொண்டாடுறோம். அது அம்மாவுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒரு தீய சக்தி அழிச்சு ஒரு உலகம் முழுவதும் ஒரு நல்ல சக்தி பிறக்கணும் அப்படின்ட்டு உலகமே ஒருத்தருடைய இறப்பை கொண்டாடக்கூடிய விழாக்களை வந்து நம்ம சிறப்பா சொல்ல முடியுமா? இல்ல உலகெங்கும் உணவு தொழிலுக்காக கொண்டாடக்கூடிய பொங்கல் சிறப்பா என்று நடுவரையாவுக்கு தெரிந்ததா? நல்ல தீர்ப்பை வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. உலகத்துல இன்னைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. ஏன் நரகாசுரன் உயிரோட இருந்த காலத்துல கூட உணவு இல்லாம வாழ்ந்திருக்க முடியுமா? இல்லையே. இயற்கையோட வழிபாடு. இப்ப நம்ம சங்க இலக்கியத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஏறு தழுவுதல் அப்படின்னு ஒரு அழகான நிகழ்ச்சியை சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் திருமணம் செய்யணும் அப்படின்னா போயிட்டு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். யாருக்கு உடம்புல என்னென்ன நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு செல்வம் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்களோ இல்லையோ, உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்துல பெண் கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம அப்படி பார்க்கணும் அவசியம் இல்ல. மருத்துவ ரீதியா அப்படி பார்க்கணும். ஏறு தழுவக்கூடியனா ஆண் மகன் வந்து நல்ல வீரனா இருக்கானா, இந்த காளையை அடக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய உடலும் உள்ளமும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்துல அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆடவனுக்கு பெண்களை கொடுப்பது வழக்கமாக இருந்தது. ஏன் இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு வச்சிருக்கோம். பொங்கல் திருநாள் சொல்லி எதுக்கு செய்யறோம்? முதல்ல இயற்கையை வழிபடுறோம். இயற்கை என்ன? சூரிய பகவான். எப்ப வந்து சிக்கிமுக்கி கல்கள்ல கண்டுபிடிச்சு நெருப்பை கண்டுபிடிச்சோம்னா மனிதன் நாகரிக வளர்ச்சிக்கு வந்தானா அதுக்கப்புறம் நம்மளுடைய நெருப்பை தான் வந்து இறைவனா வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் இயற்கையை வழிபடுறாங்க உண்ணக்கூடிய உணவுக்கு. இப்ப அம்மா சொன்னாங்க சூரியனை வந்து உதிக்கும் போது யார் எந்திரிக்காங்க? சிட்டில யாரும் எந்திரிக்கிறது இல்லதான். எல்லாம் நைட் டியூட்டிக்கு வேலை பார்க்கறவங்க காலைல எப்படி எந்திரிக்க முடியும்? அப்பார்ட்மெண்ட்ல பொங்க வைக்க முடியும். எப்படிமா பொங்க வைக்க முடியும் அப்பார்ட்மெண்ட்ல? ஏன் கீழே வந்து எல்லாரும் சேர்ந்து கூட்டு பொங்கல் வைக்கலாமே, தவறு இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, மத்தாப்புல வந்து போட்டியா. தீபாவளியில வந்து மத்தாப்பு வெடிக்கிறத வந்து நாங்க போட்டி, யார் எவ்வளவு வெடிக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம நாட்டுல நம்ம சுற்றுப்புற சூழலை நம்ம கெடுக்கிறதுலயே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி ஆரம்பம் அப்படின்னா அப்ப நம்மளுடைய நாட்டோட நிலைமை எங்கே போயிட்டு இருக்கோம்? அது பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலையும் நாட்டுடைய வளர்ச்சியும் கெடுப்பதற்கான ஒரு விழா என்று சொல்லலாம். அடுத்து சொன்னாங்க திருமண தம்பதிகள்லாம் வந்து அந்த முதல் தலை தீபாவளி அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்ல. ஏன் தலைப்பொங்கலும் சந்தோஷம் தானே. பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறவுகளையும் கூட்டிட்டு அப்படியே வண்டி வண்டியா சீர்கொண்டு கொடுக்கும்போது தலைப்பொங்கலுக்கு தான் கொடுக்குறாங்க. தலை தீபாவளிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு இல்ல. அப்ப ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து பண செலவு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபாவளியை பெருசா கொண்டாடுறோம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அடுத்து தீபாவளின்னா என்ன முதல்ல? அந்த காலகட்டத்திலயாவது கூட எல்லாரும் வீட்டுல பலகாரம் செஞ்சு கொண்டாடணும். இப்ப அப்படி இல்லை. எல்லாமே ஆர்டர் பண்ணி வீட்டுல வாங்கிட்டு பிரியாணி முதற்கொண்டு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருவோம். அந்த விழாக்கெல்லாம் என்ன ஒரு மகிழ்வு நமக்கு தருது எனக்கு தெரியல. அப்படி ஒண்ணும் தர்ற மாதிரி தெரியல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் ஸ்வீட். முக்காவாசி மக்கள் வந்து சுகரோட தான் இருக்காங்க. அதனாலதான் இப்ப வந்து ஸ்வீட் ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா கூட சுகர் ஸ்வீட் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய நிலைமை எந்த அளவுக்கு நாகரிகத்தை தேடி பட்டணத்துக்கு போனாங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து நோய் நொடிகளோட தான் சேர்ந்து வாழக்கூடிய சூழலை இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா பொங்கல் விழா வந்து அப்படி கிடையாது. நான்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லிக் கொடுத்த தருணத்தை இப்ப பொங்கல் வரப்போகுது அப்படின்னா மார்கழி மாதத்துல இருந்து விழா ஆரம்பிச்சிடும். மார்கழி 1ஆம் தேதியில இருந்து தினந்தோறும் கோயில்ல பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பொங்கலே நம்ம சாப்பிடல அப்படிங்கிறது பொருள் கிடையாது. அந்த பொங்கல் அப்படின்னா தினந்தோறும் காலைல விடிகாலம் எந்திரிச்சு வாசல்ல கோலம் போட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு மனசுல நல்ல எண்ணங்களை வளர்த்துட்டு நம்மளுடைய வேலைகளை சுறுசுறுப்பா செஞ்சுட்டு தினந்தோறும் இந்த கோயில்ல வாங்கி கொண்டு சாமி கும்பிட்டு அந்த விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கி சாப்பிடல இருக்கக்கூடிய ஒரு தருணம் வேற எதுலையுமே இருந்தது இல்ல. நான் சின்ன பிள்ளைல அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு இப்ப அந்த சுத்தம்னு சொல்றோம். போகி பண்டிகைன்னு ஒண்ணு கழிக்கிறோம். என்ன அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய மனசு மட்டும் சுத்தமா வச்சுக்க கூடாது. நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேஸ்டையும் எல்லா பொருள்களையும் என்ன பண்றோம்? தூரமா தூக்கி போட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் நல்லுணர் சொல்ல காலவலுன்னு சொல்லிட்டு அது பொங்கல்லையும் நம்ம வச்சிருக்கோம். எதெல்லாம் தேவையில்லையோ தூக்கி போட்டுரும். மனசுல எதெல்லாம் தேவையில்லையோ அதையும் தூக்கி போட்டுரும். அப்ப புதுமையான சக்தி, புதுமையான உறவு, புதுமையான இந்த மாதிரி புது புது விஷயத்தை நமக்கு வரவேற்கக்கூடிய ஒரே நாள் அப்படின்னாதான் தமிழர் திருநாளாகி பொங்கல் சொல்றோம். அதனாலதான் நமக்கு அரசாங்கமே பாத்தீங்க அப்படின்னா சித்திரையா இருந்த தமிழ் புத்தாண்டு வந்து தை முதல் நாள் தான் வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. அதுலயே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம தமிழர்கள் வந்து நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது உறுதி. அந்த சூரியன் பொங்கல்னு சொல்றோம். காலையில சூரியன் உதித்து வரும்போது அதுவும் புதிய ஒரு மண்பானை
அதாவது தமிழருடைய அந்த பண்பாடு அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு எத்தனை பேர் மண்பானையில சமைக்கிறோம்? இப்ப வேணா எல்லாருக்கும் நோய்வாய்ப்பட்டதுனால திரும்ப வந்து நம்ம கல்ச்சருக்கு மாறிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். ஆனா புதிய பானை வாங்கி அதுல சுண்ணாம்புல கோலம் போட்டு, இன்னும் சொல்ல போனா புதிய அரிசி, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அறுவடை வந்துடும். அறுவடை வரும்போது அந்த வயல்ல விளையக்கூடிய நெல்லை கொண்டு வந்து உரல்ல குத்தி அதை புடைச்சு உமி எடுத்து அந்த பொங்கலை அந்த புது பானையில பொங்கலிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க பொங்கல் வச்சு அதை எல்லாருக்கும் ஊட்டி விட்டு சாப்பிடும் போது இருக்கக்கூடிய நிகழ்வு வேற எந்த நிகழ்ச்சியிலையும் விழாக்கள்லையும் இருந்துதான் தெரியல. பொங்கல் மட்டுமா கொண்டாடுறோம். அடுத்த நாள் பாருங்க, மாட்டு பொங்கல். தீபாவளிக்கு ஒரு நாள் அரசு விடுமுறை. பொங்கலுக்கு எத்தனை நாள்? 3 நாள். அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இந்த உழவுக்கு முதல் காரணமா இருக்கக்கூடிய மாடு. மாடு இல்லாட்டி அன்னைக்கு உணவு தொழில் இல்லை. இன்னைக்கு வேணா டிராக்டர் வந்திருக்கலாம், ஏதோ வந்து நம்ம வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாம். அந்த உழவும் செய்யக்கூடிய அந்த உழவு மாட்டுகளுக்கு மாட்டு பொங்கல் வைக்கிறோம். மாட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் சேர்த்து ஒரு ஆணை வைப்பாங்க, மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொங்கல் வச்சு மாட்டுக்கு குழம்பு வச்சு எல்லாம் சேர்த்துக்கணும். முதல்ல மாடுக்கு தான் வந்து ஊட்டுவாங்க. மாட்டுக்கு ஊட்டிட்டு அதை வழிபட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் உருண்டை விட்டு அந்த பொங்கல் சாதத்தை கொடுப்பாங்க. அப்ப இருக்கும்போது அந்த மாட்டுக்கு நம்ம குளிப்பாட்டி அழகு பார்க்கிற ஒரு விதமே வேற. எல்லா நாளும் நமக்கு உழைச்சிச்சு இல்லையா, இன்னைக்கு ஒரு நாளாவது நீ ஓய்வெடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லி விதமாக மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம். அதை தாண்டி பாருங்க, 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்ல என்ன? அம்மா சொன்னாங்க பட்டணத்துல இருக்கனால யாரும் கிராமத்துக்கு போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உறவு முறைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள் தான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்னா எல்லாரும் இப்ப வீட்டு பொங்கல் வச்சவங்க முதற்கொண்டு மாடு இருக்கு கிராமத்துல வந்துருவாங்க மாட்டு பொங்கலுக்கு. அந்த காணும் பொங்கல் கோயில்ல அப்படியே நெட்டுல ஒரு வாரி மாதிரி ஒரு குழி பறிச்சு அங்க பொங்கல் பானை வச்சு எல்லாரும் பொங்கல் செய்து புத்தாடை உடுத்தி பல கலை நிகழ்ச்சிகள், இந்த பானை உடைப்பது, கோலம் போட்டி, கபடி போட்டி, இந்த மாதிரி டவுன்ல இருக்கவங்க வந்து மன உளைச்சலோட இருந்தா கூட அந்த ஒரு நாள் வந்து ஒட்டுமொத்த ஒரு வருஷத்துக்கான நிம்மதியை தேடிட்டு போறே ஒரே நாள் அப்படின்னா காணும் பொங்கல் தான். இப்படி பல்வேறு வகையான மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உறவுகளை வந்து ஒன்னா இணைப்பதற்கு ஒரு பாலமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் திருநாளாகிய தமிழர் பொங்கல் தான் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி செல்வங்க. அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க பாருங்க, அது சொல்லும் போது மாட்டு பொங்கலுக்கு பட்டி பெரிய வர பால்பானை பொங்கி வர பொங்கலோ பொங்கல் கூவாங்க பாருங்க, அப்படியே மணி அடிச்சுட்டு அந்த ஊர் சத்தமே கேட்கும் போது அது இன்னும் கொஞ்சம் எல்லா செல்வங்களையும் பெறுவதற்காக வழிபடக்கூடிய ஒரே திருநாள் எது அப்படின்னா பொங்கல் விழா மட்டுமே. அது மனிதர்களுக்காக என்றே இறைவன் படைத்த ஒரு நாள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயம் இல்லை. உலகம் முழுவதும் உணவின்றி வாழ முடியாது. தீபாவளி இல்லாம வாழ்ந்துடலாம், உணவு இல்லாம வாழ முடியாது. அப்ப பொங்கல் தின்னாலே மகிழ்ச்சியை தருகிறது, மனித நேயத்தை தருகிறது, எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறது, செல்வத்தை தருகிறது, நிம்மதியை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. இப்படி எல்லா வகையான ஒட்டுமொத்த இன்பத்தையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரே நிகழ்வு எது அப்படின்னா பொங்கல் திருநாளே என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக அருமையாக பேசினார்கள். ஒரு அற்புதமான கருத்தை சொன்னார்கள். ஒரு இனம் இன்னொரு இனம், 2 இனங்களுக்கு இடையிலான போராட்டத்திலே நம்முடைய இனத்தை சேர்ந்தவனை வீழ்த்தப்பட்ட நாளை நாம் கொண்டாடுவது சரியா என்கிற ஒரு வரலாற்றியல் ரீதியான பண்பாட்டியல் ரீதியான ஒரு கருத்தை கேட்டார்கள். நிறைய செய்திகள் சொன்னார்கள். அதாவது ஏறு தழுவுதல் என்பது ஒரு காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் வந்து கல்யாணம் சொன்னா மெடிக்கல் சர்டிபிகேட் கேட்கறாங்க, மருத்துவ சான்றிதழ் வாங்கி பார்த்து நோய் நொடி இல்லாம இருக்கான்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. ஆனா அப்பெல்லாம் ஏறு தழுவுதல் அதுதான் அன்றைக்கு மெடிக்கல் சர்டிபிகேட். அன்றைக்கு ஏறு தழுவல் தான் மெடிக்கல் சர்டிபிகேட். அவன் ஃபிட், அவனுக்கு வந்து உடல்நிலை நல்லா இருக்குது, அவன் சிறப்பான வீரன், ஒரு காலையோடு இழுத்து போராடக்கூடிய அளவுக்கு அவன் திறம்பெற்றவன் என்று ஒரு மருத்துவ சான்றிதழை அன்றைக்கு ஏறு தழுவல் சொன்னாங்க. இது வந்து இந்த காலத்துல மெடிக்கல் சர்டிபிகேட், அந்த காலத்துல ஏறு தழுவுதல். இது 2க்கும் இல்லாத இடைக்காலம் ஒன்று இருந்தது. அந்த காலத்துல எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுமா, இல்லைன்னா நான் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி தர முடியாது, ஏறும் தழுவ முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறவங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனது இடைப்பட்ட காலத்துல. நல்ல வேலைமா, மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான கருத்துக்களை வைத்தீர்கள். பொங்கல் அபார்ட்மெண்டில் கொண்டாட முடியாதா என்று கேட்டார்கள். கூட்டு பொங்கல் வைக்கலாம் என்று கூறினார்கள். சமத்துவ பொங்கல் என்று இன்றைக்கு பல இடங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நூல் வயல் வெளியிட்ட கூட்டாஞ்சோறு என்ற நூலில் இடம்பெற்ற ஒரு கதை
3 மதங்களைச் சேர்ந்தவர்கள் இணைந்து ஒரு பொங்கல் வைப்பது போல அமைந்திருக்கும். முனைவர் M.K. ராஜ்குமார் அவர்கள் எழுதிய கதை, மிகச் சிறப்பான கதை. இதெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு ஆர்டர் செஞ்சுதான் வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்னாங்க. அதுல என்னத்த பெருசா தீபாவளியில கொண்டாட்டம் இருக்குதுன்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி கேட்டாங்க. மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், மாடினா கூட நாம அந்த பொங்கலை கொண்டாடலாம் அப்படின்னாங்க. ஆனா கிராமப்புறத்துல இந்த காலத்துல கூட பொங்கல் பண்டிகை தான் ஒரு 3-4 நாட்களுக்கு வெகு விமர்சையாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கிராமப்புறங்கள். நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களை வைத்து நாம் கணக்கெடுக்க முடியாது. ஒரு நாட்டின் மக்கள் என்பவர்கள் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தான். நகரிலே வசிப்பவர்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றே பல வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களாக வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக கூட அங்கே வசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே அவரிடம் எதிர்பார்க்க முடியாததை. எனவே கிராமப்புறங்கள் தான் ஒரு நாட்டுடைய உயிர் நாடி. அங்கேயே இந்த பொங்கல் பண்டிகை இன்றும் கொண்டாடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய வாதங்களை மிகச் சிறப்பாக முன்வைத்தார். காணும் பொங்கலுக்கு உறவுகளை காணுகிறோம் என்று சொன்னால் இப்போதெல்லாம் நமக்கெல்லாம் உறவு யாரு? சித்தப்பன், பெரியப்பா அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் நமக்கு உறவு அஜித், விஜய், தனுஷ், ரஜினி, கமல் இவங்கதான் உறவு. ஏன்னா காணும் பொங்கல் நேரா சும்மா பார்க்க போயிடுறோம். அவங்கள்தான் பார்க்க போறோம். அப்படிதான் அந்த நிலைமை இருக்குது. இதெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்தார் திருமதி பேராசிரியர் கரு கலையரசி அவர்கள். கரு கலையரசி என்கிற பெயர் கேட்டால் கூட அவங்க கருத்து கலையரசியாக நிறைய கருத்துக்களை வழங்கினார்கள். அடுத்ததாக தீபாவளி தாங்க நம்ம கொண்டாடுறோம். கொண்டாடி மகிழ பண்டிகை தீபாவளி தாங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வர்றாங்க திருமதி புதுவை புவனா. புதுவை புவனா மிகச் சிறந்த கவிஞர், எழுத்தாளர், பட்டிமன்ற பேச்சாளர், இயல்பான பேச்சு நடையிலே பேசுவதில் வல்லவர், பேசி தன்னுடைய கருத்துக்களை நிலைநிறுத்துவதிலும் வல்லவர். நேற்றைக்கு புதுச்சேரி நடைபெற்ற ஒரு நாடகத்திலே கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக நடித்ததற்காக அவர்களுக்கு சிறந்த நடிகை என்ற ஒரு விருது கூட வழங்கப்பட்டது. அத்தகைய அந்த நடிப்பு துறையிலும் தன்னை மெருகேற்றிக் கொண்டிருப்பவர். ஆனால் இந்த பட்டிமன்றம் போன்ற இடங்களில் நடிக்க மாட்டார், உண்மையைத்தான் சொல்லுவார், உள்ளத்தில் பட்டதைத்தான் சொல்லுவார். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி புதுவை புவனா அவர்கள் வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரை வணங்கி, பாரதிதாசனை வணங்கி, அப்பா அவர்களை வணங்கி, மேலும் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அப்பாவை மீண்டும் வணங்கி என்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கிறேன். தமிழருக்கு தீபாவளி என்றாலே ஒரு இனிப்பான ஒரு விஷயம்தான். தீபாவளின்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு மனசளவுலையும் சரி, அப்படியே அந்த வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு நாவினில் தேன் ஊறுற ஒரு தினமா தான் நம்ம தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். தீபாவளின்னு சொன்னாலே பாத்தீங்களா, திருமணமானவங்களுக்கு கூட அந்த முதல் தீபாவளி அப்படின்னு சொன்னாலே அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது. திருமணமான தம்பதிகளுக்கு கூட முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது தலை தீபாவளி தான். தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுல எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுற விஷயம்தான் அவங்க எல்லாருக்குமே ஒரு விரும்பத்தக்க விஷயமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, தீபாவளி இந்த பொங்கல்னு சொல்றதை விட தீபாவளின்ற விழாவுக்கு தான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வமும் எப்ப வருமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் வச்சிருக்கிற ஒரு தினம் தீபாவளி தான். தீபாவளி பண்டிகை வருதுன்னு சொன்னாலே அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க பட்டாசை வெடிச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சந்தோஷத்தை கொண்டாட அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு அந்த தீபாவளியை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் அந்த உடை எடுக்கிறது, அந்த வர்ற அந்த ஒரு நாளுக்காக அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது மத்த எந்த விழாவுக்குமே அது வராதுங்க. தன்னோட அந்த ஒரு நாள் அந்த சந்தோஷமா இனிப்பா கொண்டாடணுன்றதாதான் அந்த இனிப்பு பலகாரங்களை செஞ்சு கொண்டாடுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஒரு சொந்தக்காரங்களுக்கு போறது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இனிப்பு பலகாரங்கள் செஞ்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க உறவுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட சந்தோஷத்தை தீபாவளி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இனிப்பு பலகாரங்களை கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க.
அவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து நம்ம உடை அணிகிறோம்னாக்கா நம்ம காட்டன் கைத்தறி அப்படி நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா தீபாவளின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா பட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பட்டு தான் நம்ம வந்து விரும்பி எல்லாரும் ஆர்வமா அதை வாங்கி அணிய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு நிகழ்வு. பொங்கலுக்கு உடை எடுக்கிறாங்களோ இல்லையோ, தீபாவளிக்கு கண்டிப்பா தீபாவளிக்கு உடை எடுத்துதான் ஆவாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்க கொண்டாடிதான் ஆவாங்க. துக்கத்தை கொண்டாடும் விதம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கலையரசி அம்மா சொன்னாங்க. அவர் தீயனை அழிக்கிறத வந்து ஒரு முக்கியத்துவப்படுத்தி நம்ம கொண்டாடணுமான்னு அவங்களே சொல்லிட்டாங்க. தீயனை அழித்தல்ன்றதால ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தானே. நம்ம தீயனை அழிச்சாதான் நம்ம நல்லதை ஏற்க முடியும். அப்புறம் தீயதை கொண்டாடுறதுக்கு ஒரு விழா முக்கியத்துவம் கிடையாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. அது வந்து தீயனை அழிச்சு நம்ம நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வரதுக்கு தீபாவளியை கண்டிப்பா கொண்டாடிதான் ஆகணும். அது வந்து ஒரு மனம் மகிழ்ச்சி தர வேண்டிய விஷயத்தை விட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வரதும் தீபாவளின்றது நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். நம்ம வந்து இதுதான் முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம வந்து பொங்கலை விட நம்ம தீபாவளிக்கு தான் காட்ட முடியும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அசுரர் வந்து அழிஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அசுரன் சொன்னாலே வந்து மது அருந்தாதவன்ற ஒரு நல்ல ஒரு அதுக்கான ஒரு வார்த்தைக்கான பொருள் இருக்கு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மது அருந்தாதவன்றது அசுரனோட வாழ்க்கை. அதாவது பாத்தீங்கன்னா அவர் வந்து தீபாவளி அவர் இறந்துட்டாரு, அவர் கொண்டாடுற விதத்துல நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் நம்ம சொல்றோம். ஆனா அவர் இறக்குறப்ப அவரே சொல்லிட்டு போன விஷயம், இந்த தீபாவளி நீங்க கொண்டாடுங்க. ஏன்னு சொன்னா தீயவர்களை வந்து ஞாபகப்படுத்தணும். நான் இப்படி எல்லாம் பண்ணன்றத மக்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம தீயதுக்கு போகக்கூடாதுன்றத அவரே கொண்டாடுன்னு அந்த தமிழர் சொன்னாரு. அதை வச்சுதான் நம்ம வந்து தீபாவளியை கொண்டாடுறோம். நம்ம தமிழர் அவரை வந்து அழிச்சோம், அவரை கொண்டாடுற விழா இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவர் வந்து இப்படிப்பட்ட தீமைகளை செய்யக்கூடாதுன்ற ஞாபகப்படுத்தணுன்றதுனாலதான் அந்த தீபாவளி பண்டிகையே கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் நம்ம வந்து தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுறோம். தீயத்தை அழித்து தீயவகிற்றை அழித்து நல்லவைகளை நம்ம வரவேற்கிற விஷயமா தான் நம்ம இதை ஏத்துக்கணும். பொங்கல் நம்ம வந்து கொண்டாடலாம்னு நம்ம சொல்றோம். பொங்கலுக்கு வந்து பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு திருவிழாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை துடைக்கணும், அதை கிளீன் பண்ணணும். பாப்பா தீபாவளி முடியறதுங்காட்டி அவங்க உடம்பெல்லாம் அலண்டு போயிடும். அவ்வளவு அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேலை வலு வந்து அதிகமாயிடும் வச்சுக்கீங்களா. அவ்வளவு அளவுக்கு வேலை அதிகமா கொடுக்குற விழா வந்து பொங்கல். அது எப்படி அவங்க ரொம்ப வரவேற்று அவங்க அந்த விழாவை கொண்டாடணும்னு ஆசைப்படுவாங்க சொல்லுங்க பாப்போம். தீபாவளினாக்கா அது வரவேற்கிற விஷயமே அவங்களுக்கு ஒரு இனிப்பான விஷயமா இருக்கும். தீபாவளியை விட அவங்க ரொம்ப வரவேற்கிறது தீபாவளியை தான். அது ரொம்ப ஆசையா ஏற்றுக்கொள்ள வேண்டிய விழாவும் வந்து தீபாவளி தான். அந்த தீபாவளியில நோம்புன்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விழாங்க அது. ஏன்னா அவங்க வந்து அந்த நோன்பை நம்ம அந்த நோன்பை வந்து விரதம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அந்த மனசு அளவுல இருக்குது பாத்தீங்களா. அந்த அந்த அதாவது வந்து அது எப்படி அந்த விரதத்தை ஏற்று நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளோட குடும்பம் நல்லா செழித்து வரணுன்ற அந்த நோன்பு வகுக்கிறாங்க பாத்தீங்களா. அதுவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்க ஒரு அந்த நோன்புன்றது அந்த அளவுக்கு ஒரு மதிப்புமிக்க ஒரு நோன்புங்க. அது வந்து நம்ம தீபாவளியில மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோம். அதுல வந்து அந்த ஒரு மன திருப்தி இருக்குது பாத்தீங்களா. இந்த பெண்களுக்கு அந்த திருப்தி வந்து அந்த அளவுக்கு வந்து பொங்கலுக்கு இருக்காதுங்க. தீபாவளிக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது வந்து நம்ம வந்து பொங்கலை வந்து மக்கள் விவசாயிகளுக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கவும் மாடுகளுக்கு அந்த நன்றியை தெரிவிக்கவும் தான் நம்ம அந்த பொங்கலை கொண்டாடுறோம். அதுக்கான வாய்ப்பே இல்லாத போயினே இருக்குதுங்க இப்ப இருக்கிற விவசாயம். அத மாதிரி போயின்னு இருக்கு. தமிழர்கள் கொண்டாடி மகிழ வேண்டிய ஒரு முக்கியமான நம்ம திருவிழாவை வந்து நம்ம தீபாவளி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்புமா, சிறப்பு. அருமையா பேசுனீங்க, நல்லா பேசுனீங்க. நிறைய கருத்து முரண்பாடுகள் உண்டு உங்களுடைய பேச்சில. என்றாலும் வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு கதைதான். அது கதைதான். அது யாரோ நமக்கு மேல திணிக்கப்பட்ட கதைய சொன்னீங்க. அதாவது இதெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, தீயவன் தீயனை அழித்தல் சொன்னீங்க. நரகாசுரன் தீயவன்னு யார் சொன்னது? அதத்தான் கலையரசி அம்மா கேட்டாங்க.
நரகாசுரன் தீயவன் என்று யார் சொன்னது? நரகாசுரனுடைய எதிரிகள் சொன்னார்கள். நரகாசுரன் யார்? நம்முடைய முப்பாட்டன். நரகாசுரன் என்பவன் தமிழர்களுடைய முப்பாட்டன். அவனை அழித்திருக்கிறார்கள். அதையும் எப்படி அழித்திருக்கிறார்கள்? சூட்சமமான முறையில் அழித்திருக்கிறார்கள். பொதுவாகவே வீரர்களை நேரடியாக எதிர்கொண்டு வெல்ல முடியாத போது சூழ்ச்சிகளை செய்து வென்றிருக்கிறார்கள். இது புலித்தேவன் வரலாறு, முத்துக்குன் வரலாறு என்று பல மருது பாண்டிய வரலாறு என்று பல வரலாற்றை நாம் பார்க்கலாம். தீரன் சின்னமலை இதெல்லாம் சூழ்ச்சி செய்து அழிக்கப்பட்டார்கள். சமகாலத்திலே வாழ்ந்தவர், மிக சமீபத்திலே வாழ்ந்தவர். இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்க கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பொங்கல் அணியில தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. தல தீபாவளி ரொம்ப மகிழ்ச்சி தருமா. முதல் வருஷம் வருது இல்ல, கல்யாணம் பண்ண முதல் வருஷம், அது தல தீபாவளி. அது தயார் பண்றாங்க. அது அந்த மாப்பிள்ளைய, புது மாப்பிள்ளைய தயார் பண்றாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் வர்றது தலைவலி தீபாவளி. முதல் வருஷம் வர்றது தலை தீபாவளி, 2வது வருஷம் வர்றது தலைவலி தீபாவளி. ஏன்னா இவர் வீட்டுல செலிப்ரேட் பண்ணாங்க. அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், அந்த லோனை வாங்கணும், இந்த லோனை வாங்கணும், இப்படி எல்லாம் பண்ணித்தான் அதை கொண்டாட வேண்டியது. எனவே புது மாப்பிள்ளைக்கு முதல் வருஷம் தலை தீபாவளி, 2வது வருஷத்துல இருந்து வாழ்நாள் முழுவதும் தலைவலி தீபாவளியாக இருக்கிறது அப்படின்ற கருத்தை நாம் இங்க பதிவு செய்தாக வேண்டும். புதுவை புவனா அவர்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை பற்றி மிக சிறப்பாக சொன்னார்கள். பெண்களுக்கு அதிகம் கடினமான உழைப்பை வாங்குவது பொங்கலாக இருக்கிறது. ஆனா தீபாவளிக்கு அந்த மாதிரி உழைப்பு இல்லை. அப்புறம் அவங்க அன்றைக்கு நோன்பு வைப்பாங்க. நோன்பு தன்னுடைய கணவன் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை. இதெல்லாம் நிலவுடைமை சமூகத்துல கற்பு என்பதன் அடிப்படையில உருவாக்கப்பட்டது இந்த நோன்பு போன்றவை எல்லாம். இதெல்லாம் நமக்கு கற்பிக்கப்பட்ட செய்திகள். நம்முடைய தமிழர் பண்பாடு சார்ந்த செய்திகளா என்றால் நிச்சயமாக இருக்க வாய்ப்பில்லை. என்றாலும் இப்போது இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியே என்கிற அடிப்படையிலே அவர் தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக இந்த கருத்துக்களை எல்லாம் மறுத்தும் புதிய கருத்துக்களை எடுத்துரைக்க வருகிறார். பொங்கல் அணியிலிருந்து சிறப்பாக உரையாற்றுவதற்காக பல பட்டிமன்றங்களை கண்டவர் திருமதி கிரிஜா அவர்கள் கோவையிலிருந்து வந்திருக்கிறார்கள். திருமதி கிரிஜா அவர்கள் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற பட்டிமன்றத்தில் கூட கலந்து கொண்டு சிறப்பித்தவர். இப்படி நிறைய பட்டிமன்ற அனுபவம் வாய்ந்தவர் திருமதி கிரிஜா அவர்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கிரிஜா அவர்களே, கோவையை சேர்ந்தவர். வணக்கம் ஐயா. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி இந்த இணைய வழி பட்டிமன்றத்திற்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தீமைகள் விலகி நன்மைகள் வர்றதுதான் எல்லா பண்டிகையுமே. தீமைகள் விலகி நன்மைகள் வர்றது. ஆனா இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிதும் மகிழ்ச்சி தருவது தீபாவளி கொண்டாட்டத்திலா இல்ல பொங்கல் கொண்டாட்டத்திலா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு. பண்டிகை அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். ஆனா இந்த பண்டிகை, பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தமிழனுக்கான பண்டிகை. நம்ம இயற்கையை பாதுகாத்த இயற்கை நம்மளை பாதுகாக்குது. அந்த இயற்கையை சிறப்பிக்கும் ஒரு பண்டிகை. அது மட்டும் இல்லாம உழவனுக்கான பண்டிகை. அப்படிப்பட்ட பொங்கல் பண்டிகை பற்றி பேசுவதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நடுவரே. இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தீபாவளி கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தீபாவளி அப்படிங்கிறது நம்மளுடைய உழைப்பை கரியாக்கக்கூடிய ஒரு பண்டிகை. ஒரே நாள்ல நம்ம சம்பாரிச்ச அத்தனை பணத்தையும் கொண்டு போய் பட்டாசு வாங்கி அன்னைக்கு கொளுத்தி எல்லாமே ஒரே இரவுல என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உழைப்பே சாம்பலா போயிருக்கும். ஆனா பொங்கல் அப்படி கிடையாது. நம்ம செய்யற உழைப்புக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக கொண்டாடுறதுதான் பொங்கல் பண்டிகை. அதாவது உழவர்கள், இது விவசாய பண்டிகை, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இங்க வாழ்ற ஒவ்வொரு மனிதன் தன்னோட அடிப்படை காரணமும் வாழ்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நன்றி
நன்றி தெரிவிப்பதற்காக கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பொங்கல் வந்து ஆடி மாதத்துல வந்து நம்ம வந்து விதை விதைப்போம். அது எல்லாத்துக்குமே தெரியும். அத அறுவடை பண்ணும் போதுதான் அந்த பொங்கல் விழா, தை மாதம் தான் அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறாங்க. உதாரணமா அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அறுவடை செஞ்ச நெல்லு, அப்புறம் கரும்புல இருந்து கிடைச்ச அந்த வெல்லம், இது எல்லாத்தையும் நம்ம பாரம்பரியமான நம்மளோட மண்ணோட பெருமைய வந்து காப்பாத்துறதுக்காக, அந்த மண் பானத்துல வச்சு பொங்கல் வந்து அது வச்சு பொங்கி வர்றத தான் நம்ம பொங்கல்னு சொல்றோம். அப்போ நம்ம வாழ்றதுக்கு அடிப்படையான தேவை என்ன? உணவு இல்லையா? அந்த உணவுக்கு தான் நம்ம நன்றி சொல்றோம். அப்ப இங்க ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கைக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த உணவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த பொங்கல வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். நடுவுல தீபாவளி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இங்க 4 செவுத்துக்குள்ள கொண்டாடப்படுற ஒரு பண்டிகையா தான் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி நம்ம போனா என்ன பண்ணுவோம்? காலையில எந்திரிப்போம், நல்லா குளிச்சு புது துணி போட்டுப்போம், நல்லா சமைச்ச சாப்பாட சாப்பிடுவோம். அதுலயும் நம்ம எதிரணியில பேசினவங்க சொன்னாங்க, பெண்கள் எல்லாமே வந்து பொங்கலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம பொங்கல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துக்காக நம்ம வேலை செய்றோம் அப்படின்னா, அதுல வந்து பெரிய மகிழ்ச்சி கிடைக்குது. அதனால பொங்கல் தான் வந்து நமக்கு நெறைய மகிழ்ச்சி தரும். நம்ம குழந்தைகளுக்காக, நம்மளுடைய கணவனுக்காக, அதுக்கப்புறம் நம்ம வீட்ல வளர்ற அந்த கால்நடைகளுக்காக, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம கொண்டாடுறது தான் வந்து பொங்கல் பண்டிகை. இன்னைக்கு ஏன் நம்ம வந்து தனியா வந்து நமக்கு வந்து ஒருத்தர் போதும், ஒரு குழந்தை போதும், 2 பேர் தான் இருக்கோம் நம்ம வீட்ல, அந்த மாதிரி விவாதம்லாம் வச்சாங்க. இன்னைக்கு பொங்கல் அப்டின்னாலே வந்து கிராமத்த தேடி போகணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள இருக்கு. எல்லாத்துக்குமே இப்ப வர இருக்கு. அது மட்டும் இல்லாம, நம்ம படிக்கிற பள்ளிக்கூடமாகட்டும், இல்ல கல்லூரி ஆகட்டும், இல்ல வேலை செய்ற அலுவலகமாகட்டும், அந்த இடத்தையே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம் மாரி ஒரு அமைப்பு செஞ்சு, ஒரு கிராமமாவே உருவாக்கி, அங்க வந்து இன்னும் பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. எல்லா திருவிழாக்கள் மாதிரி எல்லாமே வந்து இன்னும் ஒரு 1 வாரம் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்க கூட பாத்தீங்கன்னா, வேட்டி சட்டை போட்டுட்டு வந்து, பெண்கள் எல்லாமே வந்து தாவணி அணிஞ்சுட்டு வந்து, இந்த மாதிரி ஒரு அழகான கலாச்சாரத்த வந்து கடைபிடிக்கக்கூடிய பண்டிகைய இன்னும் கொண்டாடிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிராமத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நெறைய இடத்துல இந்த பொங்கல் திருவிழாவ வந்து ஒரு திருவிழா மாரி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தான் வந்து நோன்பு சாட்டியிருப்பாங்க. இன்னுமே எங்க ஊர்லலாம் பாத்தீங்கன்னா, திருவிழா அப்ப 4 நாள், 5 நாளும் ஒரே கோலாகலமா இருக்கும். முதல் நாள் பாத்தீங்கன்னா, அம்மனுக்காக வந்து அந்த முளைப்பாரி போட்டிருப்பாங்க. அது வந்து ஜனவரி மாசம் அந்த தை 1ஆம் தேதி போடுறாங்க இல்லையா? அந்த முளைப்பாரிய வச்சு அம்மனுக்கு வந்து வழிபட்டு, அத வந்து கொண்டாடுவாங்க. அத கொண்டாடி சூரியனுக்கு நன்றி சொல்லி அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க. 2வது நாள் பார்த்தீங்கன்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாமே சேர்ந்து, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பட்டியில போயி, அங்க இருக்கிற தொழுவத்த வழிச்சு, சாணம் வச்சு வழிச்சு, கோலம் போட்டு, அங்க வந்து அடுப்பெல்லாம் வச்சு பொங்கல் வச்சு, நம்ம அந்த கரண்டியில வந்து தட்டுல தட்டி சத்தம் போட்டு, நம்ம வந்து பொங்கலோ பொங்கல்னு கத்தும்போது, அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுல கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இது போக கடைசி இறுதி நாள் காணும் பொங்கல் அப்போ, நம்ம உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அங்க சந்தோஷமா கொண்டாடுறோம் இல்லையா? இதுல கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுலயுமே கிடைக்காது. இதாவது பொங்கல் நம்ம நாட்டுல மட்டும் கிடையாது. இது வந்து அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, இப்படி இலங்கை இந்த மாரி நாடுகள்ல கூட ஆ நம்ம தமிழர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அங்க கூட இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விழாவா தான் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய விழாவா இன்னும் கருதப்பட்டு தான் வருது. அப்படிப்பட்ட பொங்கல் நம்ம கொண்டாடுறதுல தான் வந்து மிக மகிழ்ச்சி நமக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி கிரிஜா அவர்கள் கோவையிலிருந்து கோவையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். உண்மையிலேயே இவருடைய பார்வையே சற்று வித்தியாசமாக இருந்தது. பாஸ்போர்ட்டே எடுக்காம நானு ஆகாய விமானத்துல பயணம் பண்ணுவேன் எப்படி ஒரு முட்டாள்தனமும் அந்த மாதிரின்னு சொல்றேன். மாதிரி கருத்தா சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, நீ எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, நீ உன் நிலத்தை தொலைத்து விட்டாய், நீ உன்னுடைய உறவுகளை தொலைத்து விட்டாய், உன் மாட்டை தொலைச்சிட்ட, எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, அப்புறம் உனக்கு வந்து தீபாவளி தான் சிறப்பா இருக்கும். இதெல்லாம் தொலைக்காதவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது பொங்கல் தான் அப்படின்னு மிக அழகான அவருடைய இந்த வாதத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு செய்தி, மிகச் சிறப்பான செய்தியாக இருந்தது. முளைப்பாரி அம்மன் வழிபாடு என்று சொல்கிறார்கள். அம்மன் வழிபாடு என்பதே குலதெய்வ வழிபாடு, தமிழர்களுடைய பண்பாடு, குலதெய்வ வழிபாடு. அதற்கடுத்து சூரியனை வணங்குதல், அதற்கடுத்து தனக்காக பாடுபட்ட மாடுகளை வணங்குதல்,
அதற்கடுத்து காணும் பொங்கல் என்ற அடிப்படையிலே உறவுகளோடு சேர்ந்து இருத்தல். தீபாவளி என்பது வீட்டுக்குள்ள கொண்டாடுற ஒரு பண்டிகை. பொங்கல் என்பது ஒரு சமூகமாக சேர்ந்து நின்று கொண்டாடுகிற ஒரு பண்டிகை என்று மிகச் சிறப்பாக தனது கருத்துக்களை முன்வைத்தார்கள். நாம சாப்பிடுற உணவு மிக முக்கியமானது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான சாப்பாடு. அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா. எனவே இதைத்தான் தமிழர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள் என்று சொன்னார். உண்மைதான். வெளிநாட்டிலே வாழக்கூடிய தமிழர்கள், அவர்களிடம் அங்கே நிலம் கிடையாது, மாடு கிடையாது, வயல் வரப்பு கிடையாது. அவர்கள் ஏதோ ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை பணிக்காக சென்றிருப்பார்கள், அல்லது வேறு ஏதேனும் ஒரு பணிக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் கூட ஒரு பானை வாங்கி வைத்து அதிலே கொஞ்சம் அரிசி, புத்தரிசி போட்டு, ஒரு அரிசி போட்டு, புத்தரிசி இல்லை, இப்போது பச்சரிசி அவர்களுக்கெல்லாம், அரிசியை போட்டு அதில் வெள்ளத்தை போட்டு அதை பொங்க வைத்து உண்மதை மகிழ்வாக கொண்டாடுகிற தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அவன் தமிழனாக இருக்கிற வரை அவன் கொண்டாடி மகிழ்வது பொங்கல் தான் என்று குறிப்பிட்டிருக்கார். முக்கியமான ஒரு செய்தி, இந்த தலைப்புக்கு ஒட்டிய ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய என்று சொன்னால், நீ தமிழனாக இருக்கிறாயா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, அவன் இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று சொன்னார் பாவேந்தர் பாரதிதாசன். நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் சொன்ன வாக்கியம். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது தமிழர்கள், தமிழனாக இருப்பவர்கள், தமிழ் உணர்வோடு இருப்பவர்கள் கொண்டாடி மகிழ்வது பொங்கலே என்று தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக நுட்பமாக அந்த தலைப்புக்குள் சென்று தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கக்கூடிய கிரிஜா அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். அடுத்து அதெல்லாம் சும்மாங்க சொல்லுவாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா கடைசியில் இவங்க நம்ம தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்னு பேசுறதுக்காக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வருகிறார் முனைவர் சா மீனாட்சி அவர்கள். தாரமங்கலத்திலே ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்கிறார். முனைவர் பட்டம் படித்து பேராசிரியராக மிக விரைவில் பேராசிரியராக இருக்கிறார். அம்மையார் சா மீனாட்சி அவர்கள் நல்ல கவிஞர். வாருங்களாமா, வாருங்கள் திருமதி முனைவர் சா மீனாட்சி அவர்களே. தாய் தமிழாம் தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி பாக்களின் நயம் படைத்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களது பாடல் வரிகளை ஒட்டி அவர்களை எனது முனைப்பாக வைத்துக்கொண்டு அவர் வழியில் என்னுடைய குடும்ப விளக்கு, இருண்ட வீடு என்ற நூல்களில் அணியாக அவரது கருத்துக்களின் ஓவியமாக என்னை இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் உறுப்பினராக்கிய ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை தமிழ்த்தென்றல் திருவி கல்யாண சுந்தரர் போல கருத்துக்களை எடுத்து என்பதில் எந்தவித சுணக்கமும் இல்லாத அவருக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கு ஒருங்கிணைப்பு செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும், என்னை போல் நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைத்து கவி பெருமக்களுக்கும் இந்த நன்னாளில் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். சித்திரையில் தொடங்கி பங்குனியில் முடிவது நமது தமிழ் புத்தாண்டு. இதில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு தனிச்சிறப்பே. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் தமிழர்கள் கொண்டாடும் திருவிழாவா, திருநாளாய் அல்லது பொங்கல் திருநாளா என்று கேட்பதில் நான் தீபாவளி என்று வாதத்தில் இணைந்துள்ளேன். தீபங்கள் இல்லை என்றால் ஏது வீட்டிற்கு ஒளி? அந்த தீபங்களை ஏற்றுவதற்கு எதெல்லாம் விலக வேண்டும்? தீயவை விலக வேண்டும், நல்லவை உள்ளே நுழைய வேண்டும். அப்படி என்றால் அந்த நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்ததால் அவர்கள் மக்கள் எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்ட ஒரு வேண்டுதலுக்கிணங்க அவரை அழித்து நாட்டில் நன்மையை அவர் உருவாக்கினார். அந்த நிகழ்வின் காரணமாகத்தான் நாம் தீபாவளி திருநாளை கொண்டாடுகின்றோம். இந்த தீபாவளி திருநாள் மிகச் சிறப்பான ஒரு நாள். பொங்கல் மட்டும்தான் என்று வாதம் தெரிவித்து விட்டு சென்றுள்ள தலைமுறை ஏற்ற திருவிழா
தலைமை அடுத்து வந்து வாதித்த பொங்கல் திருநாள் என்பதை நானும் ஒத்துக்கொண்டேன். இருந்த போதிலும் தீயவைகளை எல்லாம் அழித்து விட்டு பிறகுதானே அந்த பொங்கல் வருகின்றது. அப்பொழுதுதானே பொங்கல் தித்திப்பாக இருக்கும். நல்ல நிலத்தில் விதைகளை இடுகின்றோம். அதில் உள்ளே இருக்கக்கூடிய களைகளை களைந்தெடுத்தால் தானே அந்த நல்ல நெல்மணிகளும் நாம் செய்யக்கூடிய வேளாண்மையும் சிறப்பாக இருக்கும். அவற்றில் உள்ள களைகளை நீக்காமல் நாம் வெறும் பயிர்களை விதைத்துவிட்டு விதைகளுக்கு உண்டான அறுவடை நாளில் சென்று பார்த்தால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அங்கே தேவையானவற்றை வைத்துவிட்டு தேவையில்லாதவற்றை கலைந்து விட்டு அதற்கு தேவையான உரமும் நீரும் இட்டால்தான் அந்த நிகழ்வானது நல்ல முறையில் பொங்கல் திருநாளாக மிளிரும். அந்த மிளிர்வதற்கு முத்தாய்ப்பாக திகழ்வது தீபாவளி நன்னாள் தான். அந்த தீபாவளி திருநாளில் அனைத்து குழந்தைகளும் மிக ஆர்வமாக தீபாவளியில் தனக்கு தேவையான பட்டாசுகளையும் அதற்குண்டான புத்தாடைகளை அணிந்து அவர்களுக்கு தேவையான பலகாரங்களை சாப்பிட்டு அவர்கள் உறவுகளோடு வகமகிழ்ந்து மற்றவர்களுக்கும் கொடுத்து அந்த கொடுக்கும் எண்ணங்கள் பிறருக்கு வழங்கக்கூடிய அந்த ஒரு அதாவது வரவேற்பு, ஒருவரை அணுகக்கூடிய முறை, அன்பான உறவுகள் அனைத்துமே இணைந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த திருநாள் தீபாவளி திருநாள். தீபங்கள் எல்லாம் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கும். தீபங்கள் பேசுமானால் தெய்வங்கள் பேசும் நம்மிடம். நாம் எப்படி அதை ஏற்றி வைக்கின்றோமோ அதே போல நம்மிடம் அது பேசும். கொஞ்சம் நம்ம வேகமா அது கிட்ட போய் இது பண்ணோம்னா அது நம்ம கிட்ட தேவையில்லாத செய்தி தோணும். அதுபோல ஒவ்வொரு விழாக்களுமே சிறப்பானதுதான். அதில் தீபாவளி திருநாள் என்பது நமது தமிழர் திருநாளாக இல்லை என்றாலும் நாம் விரும்பி அந்த தீபாவளியை கொண்டாடுவதன் காரணம் மக்களின் மனதில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள், சோர்வுகள், கவலைகள், பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் விலக்கி வேறொரு திசையில் மனதை திருப்பி அவர்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு பொலிவாக புத்துணையை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தீபாவளி திருநாள். அந்த தீபாவளி திருநாளில் அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக ஊருக்கு சென்று தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று இதற்கு முன்பாக ரயில் பயணத்திற்கோ பேருந்து பயணத்திற்கோ அல்லது சொந்த மகிழுந்துள்ள செல்வதற்கு அவர்கள் முன்னேற்பாடு செய்து அதற்கான விடுப்புகளை தயாரில் வைத்து குடும்பத்தோடு வந்து பெற்றோர்கள் பெரியவர்களோடு மிக அகமகிழ்ந்து அவர்கள் செய்யக்கூடிய கலாச்சார பண்பாடுகளை பின்பற்றி எவ்வாறெல்லாம் நாம் தீபாவளி திருநாளில் கொண்டாட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். விடியற்காலையில் எழுந்து நாங்கள் எல்லாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது விடியற்காலையில் எழுந்து எனது அம்மா எண்ணெய் தேய்த்து விட்டு அப்பொழுது அன்றைக்கு புதிதாக பலகாரங்கள் செய்து இனிப்பு காரங்கள் செய்து புத்தாடைகள் வைத்து இறைவனுக்கு முன்னால் தேங்காய் பழம் உடைத்து அதற்கு பிறகுதான் எங்களிடம் துணிமணிகளை கொடுக்க அதற்கு முன்பாக சாப்பிட்டு விட்டு தான் அந்த புத்தாடைகளை அணிந்து நாங்கள் தீபாவளி பட்டாக்களை கொளுத்து மகிழ்வோம். ஏனென்றால் சாப்பிடக்கூடியதையும் அப்படி என்று பாரம்பரியமான கலாச்சாரத்தை அப்பொழுது கட்டந்தார்கள். அதுதான் எங்கள் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான நிகழ்வாக இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் காலை எழுந்தவுடன் வயிறு காலியாக இருக்கும், எதையும் சாப்பிட வேண்டும் என்ற கருத்துக்களை வைப்பதற்காகவே சில திருநாள்கள் உருவாக்கப்பட்டன. அதில் தீபாவளி திருநாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. எல்லா நாட்களிலும் பரபரப்பாக சென்று கொண்டேதான் இருப்போம். ஆனாலும் அதற்கான ஒரு நாள் என்று ஒன்று வைத்திருக்கும் பொழுது மக்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய இளைய தலைமுறையினர்கள் இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நமது இரவு உணவு உண்ட பின் பகல் பொழுதில் காலையில் உண்ணும் உணவுதான் உடலுக்கு மிகவும் சக்தியை கொடுக்கும் என்பதற்காகவே அந்த காலத்தில் உளுந்து அரிசி இவற்றை சேர்த்து இட்லி தோசை ஆகியவற்றை பயன்படுத்தி வந்தார்கள். அவற்றை இறைவனுக்கு படைத்து விட்டுத்தான் குழந்தைகளுக்கு கொடுத்தார்கள். அந்த காலத்தில் தீபாவளி திருநாள் மிக முக்கியமாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இன்று போல புரோட்டாவோ சப்பாத்தியோ பீஸாவோ பர்கரோ கிடையாது. எல்லாமே மிக அருமையான சக்தி மிகுந்த பொருளாக வழங்கப்பட்டது. எனவே தீபாவளி திருநாள் வீட்டில் அழகான தீமைகளை ஒதுக்கி நன்மைகளை சேர்ப்பதற்காக வாழ்வில் மிக்க மகிழ்ச்சியை தரக்கூடிய உறவுகளோடு இணைந்து செயல்படக்கூடிய அருமையான ஒரு திருநாளாக விளங்குவது தீபாவளி திருநாள் என்ற கருத்தை முன்வைத்து இதற்கே நமது தலைவர் தீர்ப்பு சொல்லுவார் என்று உறுதியோடு எனது உரையை முடித்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் அமர்கின்றேன். நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி.
மகிழ்ச்சி. இதை மட்டும் வைத்து தீர்ப்பு வழங்குவார் நடுவர் என்று கூறினீர்கள். இதை மட்டும் வைத்து தீர்ப்பு வழங்கினால் நிச்சயமாக எதிரணிக்கு தீர்ப்பு போய்விடும். நீங்கள் பேசிய உரையை மட்டும் வைத்து தீர்ப்பு வழங்கினால் எதிரணிக்கு தீர்ப்பு போய்விடும். வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். தீபம் இல்லாமல் குடும்பத்தில் ஒளி கிடைக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டார். பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தீபாவளி தான் முக்கியமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. தீபங்கள் பேசும்னு சொன்னாங்க. எல்லாம் மின்சார விளக்கு வச்சுக்கிட்டு தீபங்கள் பேசும் சொல்றாங்க. இறைவனுக்கு முன்பாக அந்த செய்து வைத்த உணவுகளை எல்லாம் படைத்து விட்டு அதை சாப்பிடுறது ஒரு பாரம்பரிய கலாச்சாரம் என்று சொன்னார்கள். இது பாரம்பரிய கலாச்சாரம் தான், இல்லைன்னு சொல்ல. யாருடைய பாரம்பரியம் என்பதுதான் கேள்வி. தீபாவளிக்கு நாம எண்ணெய், சீக்கா, புது துணி எல்லாம் வைத்து கும்பிடுவோம். இது எத்தனை பேர் வீட்டில் நடக்குது எனக்கு தெரியாது. அதிகாலையில் எழுந்த உடனே எண்ணெய் சீக்கா வச்சு கும்பிடுவோம். எண்ணெய் சீக்கா எப்ப வச்சு கும்பிடுவோம் சொன்னா, நம்முடைய வீட்டுல யாராவது இறந்து விட்டால் அந்த இறப்பு நிகழ்வு, அந்த துக்கத்தை கழிப்பதற்காக அந்த எண்ணெய் சீக்காயை வைத்து வணங்குவோம். வணங்கி அந்த எண்ணெயை தடவி கொண்டு குளிப்போம். 2 இனங்கள், ஒரு இனத்திற்கு அடிப்படையாக நீர் இருந்திருக்கிறது, இன்னொரு இனத்திற்கு அடிப்படையாக நெருப்பு இருந்திருக்கிறது. நாம் எதையும் கொடுக்கிற பொழுது, இறைவனுக்கு கொடுக்கிற போது நீருக்கு கொடுப்போம், அல்லது நீரால் இறைவனுக்கு நீரை ஊற்றி இறைவனை வணங்குவோம். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. இன்னொரு பண்பாடு இருக்கிறது, அது நெருப்பை வளர்க்கும். இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நெருப்பிலே போடும். நெருப்பு எரிந்து அது புகையாக மாறி அப்படியே மேல் உலகத்துக்கு இறைவனுக்கு சென்று சேரும் என்று ஒரு இனத்தினுடைய கோட்பாடு இருக்கிறது. இந்த இனத்துக்கும் அந்த இனத்துக்கும் ஒரு பகை. அந்த பகையின் விளைவாக ஒருவன் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்ட நாளை நாம் துக்க நாளாக அனுஷ்டித்து வணங்குகிறோம். அதுக்குதான் அந்த எண்ணெய் சீக்கா வச்சு கும்பிடுறோம். இதுதான் இந்த தீபாவளியுடைய அடிப்படை. இதை மாற்றி கலாச்சார கோணங்கள் ஏற்படுத்தி நம்மை வணங்க வைத்திருக்கிறார்கள். தீபங்கள் ஏற்றுதல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், தீய சக்தி ஒழிந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் அற்புதமாக தன்னுடைய வாதங்களில் முனைவர் சா மீனாட்சி அவர்கள் முன்வைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தான உணவு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தீபாவளிக்கு சத்தான உணவு என்று கிடைக்கும் என்று சொன்னார்கள். சத்தான உணவுக்கு அப்புறம் லேகியம் சாப்பிட்றீங்க? தீபாவளி லேகியம் ஒண்ணு தெரியுங்களா? தீபாவளி முடிஞ்ச உடனே ஒன்று கொடுப்பாங்க, ஒரு லேகியம், அதை சாப்பிடணும். சத்தான உணவுன்னா அதை சாப்பிட வேண்டியது இல்லையா? அது நம்ம உடம்புக்கு ஆகாத உணவு என்பதனால்தான் அதை சாப்பிடுறோம். இதான் வேடிக்கை. சரி, மகிழ்ச்சி. இதையெல்லாம் மறுத்து பேசுவதற்காக முனைவர் கதிரவன், காஞ்சி முனைவர் கதிரவன் காத்திருக்கிறார். அவர் காஞ்சியில் பிறந்து வளர்ந்தவர், காஞ்சியில் இருப்பவர். எனவே காஞ்சியாரோடு தொடர்பு கொண்டவர். மிகவும் கொதித்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் ஐயா, வாருங்கள் முனைவர் காஞ்சி பா கதிரவன் அவர்களே. ஒரு பொங்கல் பொங்கலோ பொங்கல் இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமின்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தெழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும். மிக சிறப்பாக எழுச்சியோடு நடைபெறக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தமிழர்கள் பெரிதும் கொண்டாடி மகிழ்வது, மற்றவர்கள் கவனிக்க வேண்டும், தமிழர்கள் பெரிதும் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியா பொங்கலா என்றதுதான் பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. இந்த பட்டிமன்றத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் நடுவர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், எங்கள் அணியில் பொங்கலோ பொங்கல், பொங்கல் தான் சிறப்பானது, மகிழ்ச்சி தருவது என்று தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்ற செய்தியை, பல்வேறு தரவுகளை எடுத்து வைத்திருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் கலையரசி, திருமதி கிரிஜா அம்மையார் உள்ளிட்ட அனைவருக்கும், அதே போன்று எதிரணியில் தங்கள் கருத்துக்களை வைத்திருக்கக்கூடிய அம்மையார் ரமணி பாலசாமி, புதுவை புவனா அவர்கள், முனைவர் சா மீனாட்சி உள்ளிட்ட அவர்களையும், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய, இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்,
நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அதே போன்று கற்பகம் அம்மாள், ராஜ்குமார் ஐயா, ஜலநாதன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் உலகம் எங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் காஞ்சி கதிரவனின் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நடுவர் அவர்களே, நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய தலைவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் உழவு என்று உழவுக்குத்தான் அதிகாரம் படைத்திருக்கின்றாரே தவிர தீபாவளிக்கு அல்ல. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் தீபாவளி என்ற ஒரு செய்தியே கிடையாது. அடுத்து புரட்சி கவிஞர், நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய செயலாளர் புரட்சி கவிஞர் அவர்கள் தீபாவளியா என்று ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அதில் பார்த்தால் நரகனை கொன்ற நாளை எப்படி நாம் கொண்டாடுவது என்றெல்லாம் அவரும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருக்கக்கூடிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளரான தாங்கள் இடையிடையே நீங்கள் தீபாவளி என்ற கருத்து ஏற்கத்தக்கது அல்ல என்ற செய்தியை வைத்திருக்கின்றீர்கள். பட்டணத்துக்காரருக்கு மட்டும்தான் பொங்கல் மகிழ்ச்சி தராது. ஏனென்றால் கிராமத்துக்காரர்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சி தருவது பொங்கல் தான். அது மட்டுமல்ல, இன்னும் சிறப்பாக சொன்னீர்கள். புவனா அம்மையார் அவர்கள் பேசும்போது அவருடைய பேச்சில் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது என்று நடுவர் தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கின்றனர். ஆக இவர்கள் எல்லாம் தாங்கள் சொல்வது என்னவென்று அறியாமல் தவறாக சொல்லிவிட்டார்கள். இவர்களை மன்னிப்பிறாக நடுவர் அவர்களே. இந்த பொங்கலினுடைய சிறப்பு தெரியாதவர்கள் இவர்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்றும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் என்றும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே முதலில் குறிப்பிட்டிருப்பது ஞாயிறைத்தான், கதிரவனைத்தான் வணங்கினார்கள் பண்டைய தமிழர்கள் என்ற அந்த அடிப்படையில் நன்றி உள்ளவர்கள் போற்றுகின்ற திருவிழாதான் பொங்கல் திருநாள். இன்னும் சொல்ல போனா தீபாவளி பண்டிகை என்று சொல்கின்றார். பண்டிகை என்பது தமிழ் சொல் கிடையாது. தமிழர் திருநாள், பொங்கல் விழா, பொங்கல் திருநாள் என்று தமிழிலே சொல்லக்கூடியதுதான் இந்த பொங்கல். அந்த அடிப்படையில் தமிழ் பெயரே இல்லாதது தமிழர் பண்பாட்டிற்கு பொருத்தமாயிராது. இன்னும் சொல்ல போனால் நன்றியோடு நடத்தக்கூடியதுதான் அந்த உழவர் திருநாள் என்பது, பொங்கல் திருநாள் என்பது. இன்னும் மாடு அணைகின்ற ஜல்லிக்கட்டு என்பதெல்லாம், ஏறு தழுவுதல் என்பதெல்லாம். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உண்ண வேண்டும் என்று சொன்னால் உழ வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியிருக்கின்றார் நம் கவிஞர். ஆனால் இங்கே எதிரணியில் கருத்துக்களை எடுத்து வைத்தவர்கள் உண்பதிலே மட்டும்தான் குறியாக இருந்திருக்கின்றார்களே தவிர விதவிதமான பட்சணங்கள்லாம் செய்வோம், சாப்பிட்டு எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரமணி பாலசாமி அம்மா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தீபாவளிக்கு என்னென்னலாம் பலகாரம் சாப்பிடுவோம், எப்படி எல்லாம் செய்வோம், இனிப்பு செய்வோம் அப்படிலாம் பவன் அம்மா அது பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தீபாவளினாலே இனிப்பு தான் அப்படிலாம் சொல்றாங்களே தவிர இதெல்லாம் உற்பத்தி செய்வதற்கு உழவர்கள் தான் தேவை. இந்த உழவு தொழில் தான் சிறப்புக்குரியது. ஆனா நன்றி மறந்தவர்களாக எதிரணியில் இருந்து நீங்க பேசுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு செலக்டிவ் அம்னீஷியாவா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. உலகத்தில் எல்லா நாட்டிலுமே அறுவடை திருவிழா என்று ஒரு விழா கொண்டாடுகின்றனர். உலகம் எல்லாம், தமிழர்கள் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் உழவு தொழில் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஆங்கிலேயர் உட்பட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்று கொண்டாடுகின்றார்கள். அப்படி பெற்றிருக்கக்கூடிய அந்த உற்பத்தி செய்திருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாம் சூரியனுக்கு படைக்கின்ற, அதுக்கு உழவு தொழிலுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கால்நடைகள் எல்லாம் அன்றைக்கு மிக சிறப்பான அளவிற்கு மாட்டை கழுவி, அதுக்கு கொம்பு சீவி, அதுக்கு வண்ணம் தீட்டி, கழுத்துக்கு சலங்க கட்டி, தலைக்கயிறு, மூக்கு கயிறு, கை கயிறு என்று அந்த கயிறுகளை எல்லாம் மாற்றி புதுசா அப்படி அழகா பார்த்தோம்னா வண்ணமயமா அந்த மாட்டுக்கு மாலையெல்லாம் போட்டு, வண்டியெல்லாம் கழுவி, வண்டியில மாடு கொண்டு வந்து கட்டி, அதை காலை பூட்டி அப்படி ஓட்டிட்டு போகும்போது அதுல உட்காந்துட்டு போற அந்த மகிழ்ச்சி எல்லாம் பட்டணத்துக்காரருக்கு எங்க தெரிய போகுது? அதனாலதான் தெரியாம இப்படி வந்து பேசிட்டு போயிட்டாங்க, அவர்களை மன்னிப்பீராக. அதே போன்று மிக சிறப்பான வகையில தமிழர்கள் புத்தாண்டு அப்படின்னு சொல்றது தை முதல் நாள் தான். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் பழமொழியே தவிர சித்திரை மாசம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்க சொன்னாங்க தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது கெட்டதை அழிச்சது, நரகாசுரன் அழிச்சது அப்படிலாம் சொல்றாங்க. இந்த நரகாசுரங்கிற யாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு சொல்ற ஒரு புராண கதையே
அறிவுக்கு பொருத்தமில்லாத ஒரு கதை. அறிவுக்கே பொருத்தம் கிடையாது. எப்படின்னு சொன்னா, இரண்யாட்சதன்னு ஒரு அரக்கன் இருந்தானா, அந்த அரக்கன் பூமியை பாயா சுத்தி எடுத்துக்கிட்டு கடல்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டானா. ஒரு அரக்கன் பூமியை பாய் மாதிரி சுத்தி எடுத்துக்கிட்டு போயிட்டானா, பாய் மாதிரி தட்டையா இருக்குதுன்னு நம்பப்பட்ட காலத்துல இந்த கதை எழுதுது. ஆனா உலக உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ இந்த உருண்டையா இருக்கிற பால எப்படி சுருட்டி அக்கல்ல வச்சுக்க முடியும்? அப்படியே வச்சுக்கிட்டு அவன் எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? கடல்ல போயிட்டு. கடல் எங்க இருக்கு? பூமியில தானே இருக்கு. ஆனா கடலுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் எந்த இடத்துல நின்னு சுருட்டுனா அப்படின்ற கேள்விக்கு எல்லாம் பதில் கிடையாது. ஆனா அதை மீட்டு எடுக்கிறதுக்காக மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து போனாருன்னு சொல்றாங்க. கடலுக்குள்ளார போயிட்டு தண்ணியில ஒளிஞ்சுக்கிட்டவனு ஒரு மீன் அவதாரம் எடுத்துட்டு போயிட்டோ, இல்ல ஆம அவதாரம் எடுத்து போயிட்டோ, இல்ல முதல் அவதாரம் எடுத்து போயிருந்தா அப்படி கதை சொல்லி இருந்தா கூட ஓரளவுக்கு அறிவுபூர்வமானது. ஆனா பன்றி அவதாரம் எடுத்துட்டு போனான்னு சொல்லி அதை மீட்டு எடுத்து பன்றியினுடைய கொம்புல வச்சு எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. உலகத்துல எந்த நாட்டு பன்றிக்கு கொம்பு இருக்குதுன்னு தெரியல. இப்படி எல்லாம் அறிவுக்கு பொருத்தில்லாத அந்த கதையில பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் 2 கடவுளுக்கு பிறந்தவங்க தான் இந்த நரகாசுரன் சொல்ற அசுரன்னு கதை சொல்லுது, புராண கதை. ஆக அறிவுக்கு கொஞ்சம் கூட 2 கடவுளுக்கு போடுறது இன்னொரு கடவுளா தானே இருக்க முடியும். ஆனா இப்படி எல்லாம் சொல்லப்படுற அந்த கதைகள்லாம் நம்பிக்கிட்டு நம்ம நடுவர் சொன்னார்ல, இது கதை அடிப்படையில கூட நம்முடைய முப்பாட்டன் நரகாசுரன்னு சொன்னா, ஆக நம்முடைய குடும்பத்துல ஒருத்தர் செத்ததுக்காக நாம கொண்டாடுவோமா? அப்ப பார்த்தோம்னு சொன்னா மகிழ்ச்சி இருக்குமா? ஆனா மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னா அப்ப மத்தவனுடைய துயரத்துல மத்தவனுடைய இறப்பதுல மகிழ்ச்சி காண்பது என்பது அது மனிதத்தன்மையற்ற செயல். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தீபாவளி கதைங்கிறது அறிவுக்கு பொருந்தாது. இல்ல பட்டாசையோட வெடிக்கிறதுல வேற போட்டின்னு வேற சொல்றாங்க. பட்டாசு வெடிக்கிறதுல நான் நிறைய வெடிக்கிறேன்னா நீ நிறைய வெடிக்கிறியா அப்படின்லாம். ஆக பார்த்தோம்னா காசு கறி ஆகுது பட்டாசு வெடிக்கிறதுல. அதே மாதிரி காசுக்கு கேடு, காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு. பட்டாசு வெடிச்சு பார்த்தோம்னா விரல் காணுங்கிறான். என்னன்னா பட்டாசு வெடிக்கும் போது உடனே வெடிச்சு விரலே போயிருச்சுங்கிறான். இன்னும் சில பேரு கண் பாதிப்பு நடந்திருக்கு. இன்னும் சில பார்த்தோம்னா வீடே எரிஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு பாதிப்புகள்லாம், அது கிராமப்புறமா இருந்தாலும் நகர்ப்புறமா இருந்தாலும் பட்டாசு வெடிச்சவனுக்கு கையில கண்ணுல இந்த மாதிரியான இது. அதே மாதிரி கிராமப்புறங்கள்ல தீ விபத்து இப்படி பல இடத்துல நடந்திருக்குது. இப்படிப்பட்ட கேடுகள் தரக்கூடிய தீயன பயக்கக்கூடிய இந்த தீபாவளியை நல்லதுன்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்கன்னா நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு வந்து எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. அன்னைக்குதான் பார்த்தா தீபாவளி போதுதான் நாட்டுல டாஸ்மாக்ல அதிகமான ஆயிரக்கணக்கான கோடிகள் பார்த்தோம்னா டாஸ்மாக்ல குடிக்கிறாங்கன்ற. அப்ப குடிச்சிட்டு சாப்பிட்றது குடிக்கிறது குத்தடிக்கிறதுங்கிற மாதிரி ஆடு சாப்பிட்றான், மாடு கோழி இன்னும் இருக்கிறது எல்லாத்தையும் அன்னைக்கு வெட்டி சாப்பிட்டு ஜீரணமாகட்டுங்கிறது தான் நடுவர் ஐயா சொன்ன மாதிரி தீபாவளி லேகியம் அப்படின்னு செஞ்சு சாப்பிடுறது. இது சத்தான உணவு கிடையாது, இது உடலை கெடுக்கக்கூடிய உணவு. அதனால மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது வள்ளுவர் வாக்கு. அதனால சிந்திச்சு பாருங்க. பல ஊர்ல தீபாவளி கொண்டாடுறது இல்லை. ஏன்னா அங்க பறவைகள்லாம் இருக்கு. அந்த பறவைகளுக்கு நாங்க இந்த பட்டாசு வெடிச்சோம்னா அதெல்லாம் பறந்து அச்சமுறும். அதனால விலங்குகளுக்கு பறவைகளுக்கு தீங்கு செய்யாத ஒண்ணு நாங்க பட்டாசை வெடிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய பல சிற்றூர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு டவுன்ல அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு நாங்க பொங்கல் கொண்டாட முடியல, இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா இவர்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். இது மகிழ்ச்சி தரக்கூடியது என்பது எண்ணுகின்ற அளவிலேயே மகிழ்ச்சி தரக்கூடியது. ஏன்னா நாம ஒருத்தர் பார்க்காமலேயே கூட நட்பு கொண்ட செய்தி எல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டில் உண்டு. பார்க்காமலே கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் பார்க்காமலேயே ஒருவரை பார்க்காமலே நட்பு கொண்டிருந்தார்கள். அப்படி தமிழர் பண்பாட்டுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் என்பது உணவு உற்பத்தி செய்வது, உற்பத்தி செய்த உணவை தனக்கு மட்டுமே வைத்துக் கொள்வதில்லை. நாம யாரும் பிறக்கவில்லை, அதனால் நமக்காக மட்டுமே வாழக்கூடாது, மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உழவர்கள் உற்பத்தி செய்த உணவைத்தான் தீபாவளி கொண்டாடுறவங்களும் சாப்பிட்றோம், விவசாயம் செய்யாதவங்களும் சாப்பிட்றோம். அதனால இந்த உழவு தொழிலை கொண்டாடக்கூடிய பொங்கல் என்பது எல்லோரும் நன்றியோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இது சங்க காலத்திலிருந்து அது 10 பாட்டு 8 தொகை போன்ற நூல்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் சொன்னாங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும்னா அது இலக்கணத்துக்கு மட்டும் கிடையாது, மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஆக பண்பாட்டு தொடர்பான செய்திகளையும் கொண்டு வரணும். முடிச்சிருங்க ஐயா. அதே மாதிரி தமிழர் பண்பாட்டு விழாங்கிறது பொங்கல். தீபாவளியை கொண்டாடுறவங்க வடநாட்டுக்காரர் தான் அதிகம் கொண்டாடுவாங்களே தவிர தமிழர்கள் கொண்டாட மாட்டாங்க.
நான் முதல்ல தொடக்கத்துல சொன்ன மாதிரி பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விழாவாகத்தான் பொங்கல் விழா என்பது இருக்கிறது. நன்றி உள்ளவர்கள் பொங்கல் விழாவை கொண்டாடுவார்கள். நாம் எல்லோரும் தமிழர்கள், நன்றியோடு அதை நினைக்க வேண்டும். தீயவற்றை நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தீபாவளின்னு சொன்னாங்க. நல்லதை தான் நினைச்சு பார்க்கணுமே தவிர தீயனவற்றை நினைத்து நினைத்து நாம் வருந்தக்கூடாது. ஆனா அந்த ஒரு தீயன நடந்துருச்சுங்கிறதே நாங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறேன்னு சொல்றவங்களே என்ன சொல்றது? நடுவர் அவர்களே, நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆக தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக மிக சிறப்பான வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றம், இந்த பட்டிமன்றத்தில் பேசியிருக்கக்கூடிய எங்கள் அணியினர், அதை மிக சிறப்பான அளவிற்கு வழிநடத்தக்கூடிய நம்முடைய நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும், நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும், இதை காணுகின்ற அனைவருக்கும் மீண்டும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த பட்டிமன்றத்தில் தமிழர்கள் பெரிதும் கொண்டாடி மகிழ்வது பொங்கல் திருநாளே என்று எங்கள் அணியின் சார்பாக கருத்துக்களை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காசி நகர்ப்புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்றார் பாரதியார். காசியை சொன்னவர் காவனாவில் இன்னொரு ஊரை சொல்லிக்கலாம். காசியை சொன்னாரு. ஏன்னா அந்த அளவுக்கு சிறந்த அறிஞர் பெருமக்கள் இருந்த ஒரு நிலமாக தொண்டை மண்டலம் திகழ்ந்திருக்கிறது, காஞ்சி நகரம் திகழ்ந்திருக்கிறது. அந்த காஞ்சியிலிருந்து மிகச்சிறப்பாக தனது கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். இவங்களாம் செலக்டிவ் அம்னீஷியா வந்துருச்சுங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். உண்மைதான். நிறைய நிறைய கருத்துக்களை சொன்னார். ரெண்டு கடவுளுக்கு பிறந்தவன் கடவுளா தனியா இருக்க முடியும், அவன் எப்படியா மனுஷனா இருந்தான் அப்படி கேட்டார் ஒரு கேள்வி. நியாயமான ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு கேள்வி கேட்டார். ரெண்டு சிங்கத்துக்கு பிறந்த சிங்கமா தானே இருக்கும், ரெண்டு புலிக்கு பிறந்த புலியாத்தானே இருக்க முடியும், பூனையா இருக்க முடியாது இல்ல? நியாயமான கேள்வி கேட்டாரு. பட்டாசு துன்பத்தை விளைவிக்குது, ஏங்க தீமையை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு தீமையை விளைவிக்கக்கூடிய பட்டாசை வெடிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டார். தீயன பயக்கக்கூடிய தீபாவளி என்று குறிப்பிட்டார். இந்த தீபாவளி என்பதே தீமையை ஒழிக்கக்கூடியதல்ல, தீயன பயக்கக்கூடிய தீபாவளி என்கிற வகையில் அவருடைய உரை இருந்தது. டாஸ்மாக்ல குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதாயா பண்டிகை அப்படின்ற கேள்விகளா நிறைய கேள்விகளை முன்வைத்தார். வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். நம்முடைய மரபு என்பது பார்க்காமலே நட்டுக்கொள்ளக்கூடிய மரபு. அந்த அளவுக்கு பண்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். அந்த பண்பட்ட சமூகத்தில் இந்த பண்பட்ட என்பதுதான் இந்த பண்பாடு என்ற சொல். பண்பாடு என்பது இந்த பண்பட்டதில் இருந்தா வருது. பண்படாமல் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடாக கருதப்படாது இல்லையா? இதையெல்லாம் எடுத்து முன்வைத்து தன்னுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார். இப்போது இரண்டு அணியினுடைய தலைமை பேச்சாளர்களும் அணித்தலைவர்களும் பேச இருக்கிறார்கள். முதலில் வருபவர் பொங்கலே என்ற அணியின் சார்பில் பேசி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய பேராசிரியர் கரு கலையரசி அவர்கள். கரு கலையரசி என்றால் அது கருத்து கலையரசி அவர்கள். கருத்துக்களை அள்ளி வழங்கக்கூடியவர் பேராசிரியர். திருச்சியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தன்னுடைய அணியினுடைய வாதங்களை எல்லாம் தொகுத்து வழங்க வருகிறார். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கரு கலையரசி அவர்களே. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு எனது அணி தலைமை வாதத்தை அம்மா ஒரு விஷயம் சொல்லுங்கய்யா. ஒரு கருத்து சொன்னீங்க நீங்க, சுகர் இல்லாம ஸ்வீட். என்னமா அது சுகர் இல்லாத ஸ்வீட்? எனக்கு அது விளக்கம் தேவைமா? எனக்கு அது சுகர் இல்லாம ஒரு ஸ்வீட் எப்படிமா செய்ய முடியுமா தெரியல எனக்கு. அவங்க ஸ்வீட்டுன்னு. ஆனா இந்த செல்ல மகளுடைய பேச்சிலே வெள்ளம் இருக்கும், இந்த செல்ல மகளின் பேச்சிலே வெள்ளம் இருக்கும், கேட்பவர்களுக்கும் சுகர் வந்துவிடும். வாருங்களம்மா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. மீண்டும் எனது அணி சார்பாக எனது வாதத்தை முன்வைக்கிறேன். இப்ப எதிரணி தலைவி அம்மா சொன்னது போல போன அடுத்து அப்படியே பட்டியல் வரிசையை அடிக்கிட்டே போனாங்க. பயணத்தில் போகும்போது ஒரு மாசத்துக்கு பட்டாசு வெடிப்பாங்களாம். அது என்னங்க ஒரு மாசத்துக்கு? ஒரு மாசம் இல்ல, கார்த்திகை தீபத்துக்கு புத்தாண்டுக்கு அப்படியே வரிசையா நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை எப்படிலாம் தூய்மைப்படுத்தலாமோ அப்படியே ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு சொல்றாங்க பாத்து. அந்த மாதிரி நம்ம மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு தீய சக்தியை உண்டு பண்ணி
நான் கேக்குறேன், ஒரு மாசத்துக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க, சரி வெடிங்க. எத்தனை பேர் குடும்பத்துல அது பட்டாசா வெடிச்சிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டு பையன் அதை வெடிச்சா எனக்கு இது வாங்கி தர சொல்லி குழந்தைகளுடைய சண்டைக்கும் சச்சரவுக்கும் எவ்வளவு ஒரு துன்பங்கள். அது மட்டும் இல்லைங்க, பசுமை பட்டாசு தான் வெடிக்கணும்ட்டு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுது. அது விலை வந்து உயர்ந்தது. எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க வாங்குறீங்க பசுமை பட்டாசு? நான் தெரியாம தான் கேக்குறேன். தெருவுல வெடிக்கிற பட்டாசுல வரக்கூடிய அந்த மோசமான சுவாச காற்ற அப்படியே சுவாசிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் மருத்துவமனையில. அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதாவது சொந்த காசுல சோனியா வச்சுக்கிறாங்கன்றாங்களே, வேற எங்கேயும் இல்லை. இதுதான் நாமளே வாங்கி நாமளே வெடிச்சிட்டு அந்த தீய காற்ற சுவாசிச்சுட்டு திரும்ப மருத்துவமனையில கொண்டு அப்படியே கட்டி கட்டா நீட்டிட்டு இருக்கோம். இது ஒண்ணு. அடுத்து வந்து நரகாசுரன் இறந்தனாலதான் புது தண்ணி உடுத்தணும் அப்படின்னா, அப்ப நரகாசுரன் உயிரோட இருக்கும்போது புது தண்ணி உடுத்திருப்பான் இல்லையா? பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? ராமர் தானே பொங்கலுக்கு புது தண்ணி உடுத்திருப்பாரு, நம்மளும் தானே உடுத்துட்டோம். புது துணியா இங்க நரகாசுரன் இறந்ததா அப்படிங்கிறது நம்மளுடைய வாதத்துக்கு தேவையில்லை. அதாவது தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான என்னுடைய அணியில இருக்கக்கூடிய சகோதரி கிரிஜா அம்மையாரும் சரி, ஐயா கதிரவன், அவருடைய பெயர்லயே கதிரவன் இருக்கு, சூரிய வழிபாடு அப்படியே மலை போல மாறி போல பொங்கிட்டு போயிட்டாரு. இப்ப தீபாவளி திருநாள் அவங்க கொண்டாடு. அப்ப ஐயா கேட்டது வந்து என்னது, சுகர்ல ஸ்வீட்டு. ஆனா சுகர் உள்ளவங்களுக்காகவே இப்ப தயாரிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சொன்னாங்க, ஆமா ஒரு மாசத்துக்கு நாங்க பலகாரமும் பச்சனமும் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். செய்யுங்க, சாப்பிடுங்க, ஏன் வேணும். அது தினந்தோறும் செஞ்சு சாப்பிட்டா என்னவாகும்? பதப்படுத்த பலகாரத்துங்களை சாப்பிட்டுட்டு அந்த தீபாவளி அன்னைக்கு ஐயா சொன்னாரு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சீயக்க அழகான ஒரு பதிவை நீங்க இங்க முன்வைத்தீங்க. என்னன்னா இறந்தவர்களுக்கு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கம் உண்டு. அதனாலதான் காலைல எழுந்ததும் இது இப்ப எல்லாருமே நடைமுறையில இருக்கு. எங்க வீட்டுல நாங்க ஃபாலோ பண்ணுவோம். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த பலகாரத்தையும் பட்சணத்தையும் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு இறைச்சியில ஐயா சொன்ன மாதிரி இருக்கிற உயிர்களெல்லாம் வெட்டி 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 கொண்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் போய் உடல் உபாதையினால மருத்துவமனைக்கு சென்றோம். இன்னும் நிறைய பேரு இறந்த சம்பவம் கூட உண்டு. அளவுக்கு அதிகமான ஆயில் ஐட்டம், அளவுக்கு அதிகமான கொழுப்பு ஐட்டம் ரெண்டும் சேரும்போது இந்த பிரஷர் இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் ஒருத்தவங்க இறந்து கூட போயிட்டாங்க. உண்மை சம்பவம் கூட எங்க ஊர் பக்கத்துல. அப்ப இந்த தீபாவளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தெரிகிறது? ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க, இருக்கிறவங்களையும் இறக்க வைக்கிறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கீங்க. அப்ப எந்த விதத்துல நீங்க வந்து அதை வந்து வரவேற்கிறீங்க எனக்கு புரியல. ஐயா சொன்னாரு, முதலாண்டு வந்து தலை தீபாவளி, அடுத்த வருஷம் தலைவலி தரக்கூடிய தீபாவளி. உண்மைதான். ஏன்னா வருஷத்துக்கு பெற்றவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. பெற்றோர் எடுத்து கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் கணவன் எடுத்து கொடுக்கணும் பாருங்க, அங்கதான் களை கட்டும் பிரச்சனையே. தீபாவளியாது சொல்ல முடியாத அளவுக்கு பட்டாசு என்ன நீங்க வாங்கி வெடிக்கிறீங்க, வீட்டுல வெடிக்கும் பாருங்க பயங்கரமா, அப்படியே சரவடிதான் தினந்தனம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்த்தோம்னா சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்துறதுல இருந்து தன்னுடைய மனசுகளை மாசுபடுத்துற எல்லாமே தீபாவளியில வந்து நமக்கு தீமைகள் மட்டுமே, மகிழ்ச்சி இல்லை. ஆனா பொங்கல் திருநாள் பாருங்க, கிரிஜா அம்மா அழகா சொல்லிட்டு போனாங்க. முளைப்பாரி எல்லாம் போடுவாங்க. அது கேட்க இன்னுமே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. முளைப்பாரி போடுறது அப்படின்னா ஒரு விதையை வந்து பயிர் செய்து அதை வந்து மகிழ்ச்சி. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு செடி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம் அப்படின்னாலே ஒவ்வொரு இலையா வந்துருச்சா, மொட்டி விட்டுருச்சா, பூ பூத்துருச்சா, ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலயே இல்ல. அது போலதான் நம்ம விதை விதைத்து அறுவடை செய்து புதிய நெல், புதிய அரிசி, புது பானை, புது பொங்கல் சொல்லிட்டு அது மட்டுமா செய்யறோம். வீடு வாசலாம் சுத்தம் பண்ணா உடம்புல உள்ள வலிமை போயிடுவான். எப்படி இப்போ உழைக்கிறவன் தானே ஆரோக்கியமா இருக்கான், உழைக்காதவன் எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும்? அப்ப நம்ம உடம்பு மட்டும் சுத்தமா இருக்க கூடாது, உள்ள அத வீடு சுத்தமாக்குறது எதுக்கு அப்படின்னா குடும்பம் இருக்கக்கூடிய உடல் உள்ளம் எல்லாம் தூய்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போகி பண்டிகை அப்படின்னே சொல்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்றோம். சுத்தமா முடிச்சுங்கய்யா. உடலும் உள்ளமும் வீடும் தூய்மை இருக்கிறதுல வந்து மகாலட்சுமி வாசம் கொள்வாள் என்பது உண்மை. அது போல தமிழர்கள் அனைவரும் தினசரி பொங்கல் ஏதாவது வச்சு சாப்பிட முடியுமா? பலகாரத்தை வச்சு சாப்பிட முடியும், பொங்கல் வச்சு சாப்பிட முடியுமாங்க? ஏன் 3 நாள் புதுசா தான் செஞ்சு சாப்பிட முடியும். அப்ப புத்துணர்ச்சி, பொலிவு, மகிழ்வு, மகிழ்ச்சி, உறவுடைய கூட்டு அந்த சமாதான உறவு. ஐயா ஒரு வாரம் நீங்க சொன்னீங்க, எல்லாம் பொங்கல் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விழா காலத்துல சினிமா தியேட்டர்ல போய் ஹீரோ ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி கியூல நிக்கிறாங்க. இல்ல சென்னையில போய் மெரினா பீச்ல பாருங்க, காணும் பொங்கல் வைக்கிறதுக்கு கால் வைக்க கூட இடம் இல்லாத நிகழ்வு உங்களுக்கு தெரியாத நிகழ்ச்சி இல்லைன்னா ஐயா சென்னையில இருக்குன்னு நான் சொல்றேன். அது போல எல்லா உறவுகளையும், அதாவது கிராமத்துக்கு போய் சொந்தத்தோட பொங்கல் வைக்கணும் இல்லை, இப்ப இருக்க சூழல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் நமக்கு உறவுகள். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக சமத்துவ பொங்கல் கொண்டாடி மகிழும் போது
அதுல வரக்கூடிய ஒரு நிறைவான மகிழ்ச்சி வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றியே, வணக்கம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் உறவுகளாக பார்க்க வேண்டும். யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பண்பாட்டு நெறியிலே வந்தவர்கள் நாம் என்று தன்னுடைய நிறைவு வாதங்களை வைத்தார். பசுமை பட்டாசு பற்றி பேசினார். இப்படி நிறைய கருத்துக்களை தன்னுடைய அணியினுடைய வாதங்களை எல்லாம் எடுத்து முன்வைத்து தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் பேராசிரியர் முனைவர் கலையரசி அவர்கள். இந்த அணியினுடைய பொங்கலே தமிழர்கள் அதிகம் கொண்டாடி மகிழ்வது பொங்கலே என்ற அணியினுடைய சார்பில் பேசியிருக்கிறார். அவங்க அப்படிதாங்க பேசுவாங்க. ஆனா தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வது தீபாவளி தாங்க என்று தன்னுடைய அணியினுடைய வாதங்களை முன்வைப்பதற்காக அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமதி ரமணி பாலசாமி அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி என்னுடைய வாதத்தை வைக்கிறேன். தமிழர்களின் குணம் என்ன? தமிழர்கள் வந்தவரை வாழ வைப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருப்பார்கள். மற்றவர்களின் சென்ற இடத்தை கூட செழிக்க வைப்பார்கள். அதுதான் தமிழர்களோட பழக்கம். அப்படி இருக்கும்போது இது வடநாட்டு பண்டிகை, இது எங்க நாட்டு பண்டிகைன்னு அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. எல்லா பண்டிகையும் அவங்க கொண்டாடுவாங்க. இது தமிழ்நாட்டுல மாத்திரம் அவங்க வாழல, உலகமெல்லாம் இருக்கிறாங்க தமிழர்கள். அதனால அவங்க சகிப்புத்தன்மை இருந்த முக்கியவங்க. சகிப்புத்தன்மையோட மற்றவங்க விழாக்களையும் எடுத்து கொண்டாடுறவங்க. அதனால அந்த பண்டிகை நமது இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்பாடு மிக்கவர்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. மற்ற மொழிகளுக்கே தமிழ் மொழியில் இடம் கொடுத்த நாடு நம் மக்கள். மற்றவங்க மொழிகளையே நம்ம மொழிகளுக்குள் நுழைய விட்ட நாடு. அப்படி இருக்கும்போது பண்டிகையை போய் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எது நல்லதோ அது செய்யணும். ஒரு நோன்பு, ஒரு கணவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் ஒரு நாளெல்லாம் விரதம் இருந்து எதுவும் சாப்பிடாம கணவனுக்காக பசி பட்டினி, மாசமா இருந்தா கூட பசி பட்டினியை பொறுத்துக்கிட்டு கணவனுக்காக அந்த விரதத்தை மேற்கொள்றாங்கன்னா அப்ப அந்த தமிழர்கள் எவ்வளவு அக்கறையோட அந்த விழாவை கொண்டாடி இருக்கணும். இப்ப கூட கிராமத்திலே கூட தீபாவளியை கொண்டாடுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பண்டிகை நகரத்துல மட்டும் இல்ல, கிராமத்துல கூட கொண்டாடுறாங்க. அதனால இந்த பண்டிகையை என்ன, இந்த பண்டிகைகள் கொண்டாட பட்டாசு வெடிக்கிறாங்க, கை போகுது, கண்ணு போகுது. ஏன் மாடு அணையிறாங்களே, அதுல உயிரே போறது இல்லையா? வயிற்றுல குத்தி உயிரே போயிருது. அப்போ அத தப்புன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு வீர விளையாட்டுன்னு நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஊரே அது பிழைக்குது. சிவகாசி பட்டாசு ஊர், இந்த பட்டாசு செஞ்சே பிழைப்பு நடத்துது. அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறதுக்கு தான் தமிழர்கள் இதெல்லாம் எடுத்து செய்யறாங்க. அதனால பட்டணத்துல முக்கியமா நகரத்துல விரும்பி கொண்டாடுறது தீபாவளி தான் அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். நல்ல தீர்ப்பா வழங்குங்க ஐயா. நன்றி ஐயா. தமிழர்கள் அதிகம் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியா பொங்கலா என்கிற பட்டிமன்றத்திலே தன்னுடைய வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். 2 பக்கத்து அணியினரும் முன்வைத்தார்கள். அதிலே நிறைவு பேச்சாளராக பேசிய திருமதி ரமணி பாலசாமி அவர்கள் தன்னையும் அறியாமல் ஒரு கருத்தை கூறிவிட்டார்கள். எனவே நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடி மகிழ்வது தீபாவளின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. தமிழர்கள்ல இருந்து நகரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ தமிழர்கள் சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னார்கள். வந்தவர்களை எல்லாம் வாழ வைப்பார்கள் என்று சொன்னார்கள். அதுதான் தப்பு. வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்ததும் தப்பு. சென்ற விடத்தில் எல்லாம் சிறப்பு பெற்றது சரி. இதுல ஒரு தவறு ஒரு சரி இரண்டும் இருக்கிறது. மற்ற மொழிகளை தமிழ் மொழிக்குள் நுழைய விட்ட நாடு இது என்று சொன்னார்கள். மற்ற மொழிகளை தமிழ் மொழிக்குள் அதாவது கலப்பு, தமிழ் மொழியில் பிற மொழிகளை கலத்தல் என்பதை அனுமதித்த நாடு. அனுமதித்த நாடு அல்லமா, திணிக்கப்பட்ட நாடு இது. தமிழ் மொழியில் பிற மொழிகள் திணிக்கப்பட்டது. நீங்க நகரத்தை மட்டும் வச்சு பார்க்க கூடாது, கிராமப்புறத்தையும் பார்க்கணும். திணிக்கப்பட்ட நாடு இது. பல்வேறு புராண கதைகளை சொல்லி திணிக்கப்பட்ட நாடு இது. ஜல்லிக்கட்டில் உயிர் போகவில்லையா?
பட்டாசு வெடிச்சு உயிர் போனா என்ன, அதுவும் ஒரு வீர விளையாட்டு தானே அப்படின்னாங்க. எப்படி இந்த சுறுசுறி வத்தி வச்சுக்கின்னு பயந்துக்கினே அப்படியே பட்டுருமா 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 பட்டுப்பான்னு பண்றது வீர விளையாட்டா என்னம்மா? சரி, மகிழ்ச்சி, கருத்துக்கள் சிறப்பு. இப்போது இந்த இரண்டு அணியினுடைய வாதங்களையும் முன்வைத்து பார்க்கிற பொழுது நான் சில தீர்ப்புகளை, சில கருத்துக்களை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டுத்தான் தீர்ப்பை வழங்க வேண்டும். இந்த இரண்டு அணியிலும் பேசியவர்களே திருமதி ரமணி பாலசாமி ஒரு அணிக்கும், திருமதி கலை அரசி அவர்கள் இன்னொரு அணிக்கும் தலைமை பொறுப்பேற்றார்கள். அணியிலே திருமதி புதுவை புவனா அவர்களும் திருமதி சா மீனாட்சி அவர்களும், பொங்கலே என்ற அணியிலே திருமதி கிரிஜா கோவை அவர்களும் முனைவர் காஞ்சி கதிரவன் அவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள். காஞ்சி கதிரவன் மிக அருமையாக சொன்னார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், இந்த மூன்று விடயங்களை, ஞாயிறு, திங்கள், மழை, இதை மூன்றையும் போற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள், நம்முடைய பண்பாடு என்று கூறினார்கள். இதனுடைய அடிப்படையிலே நன்றி உள்ளவர்கள் வணங்குகிற அல்லது கொண்டாடுகிற ஒரு திருவிழா எது என்று சொன்னால் பொங்கல் திருவிழா. தன்னுடைய இனத்தின் தலைமகனை கொன்றவனை கொன்றதை புரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் புராண கதைகளை கேட்டு அதன் வழியிலே நன்றி கெட்டவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை தீபாவளி என்று குறிப்பிட்டார் திரு காஞ்சிப்பா கதிரவன். இது நபர்களுக்கு வந்த செலக்டிவ் அம்னீஷியா கிடையாது, சமூகத்திற்கே வந்த செலக்டிவ் அம்னீஷியா தான் என்று கருத வேண்டும். மாட்டை கழுவி கொம்பு சீவி அதை அலங்கரித்து சிறப்பாக்க வேண்டிய ஒரு நாள் மாட்டு பொங்கல் என்று சொன்னார். மாடு என்று சொன்னால் செல்வம் என்று பொருள். அந்த காலத்திலே பசுவும் காளையும் மக்களுக்கு பெரும் உதவியதால் அதை செல்வமாக கருதி மாடு என்று பெயர் வைத்தார். மாடு என்றால் செல்வம் என்று பொருள், மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனவே எப்படி ஒரு மாட்டை கழுவி அதற்கு கொம்பு சீவிட வேண்டுமோ அதுபோல் இந்த சமூகத்தை, அதில் இருக்கக்கூடிய இந்த புராண அழுக்குகளை எல்லாம் கழுவி அதற்கு உண்மையான தமிழ் பண்பாடு என்ன என்பதை கொம்பு சீவி விட வேண்டும் என்கிற கருத்திலே அந்த கருத்தை முன்வைத்ததாக கருதுகிறேன். நிறைய கருத்துக்களை முன்வைத்து பேசினார் காஞ்சிப்பா கதிரவன். தீயன கைதல் என்று சொல்லி தீமையை தேடுவதே தீபாவளியுடைய சிறப்பாக இருக்கிறது என்று கூறினார். திருமதி கலையரசி அணித்தலைவர் 2 முறை பேசுகிற பொழுதும் தன்னுடைய வாதங்களை மிகச் சிறப்பாக முன்வைத்தார். உறவுகளை கொண்டாடுவது, தனக்கு உதவிய காளையையும் பசுவையும் கொண்டாடுவது, இதற்கு உதவியாக இருந்த அந்த மண்ணிலே விளையக்கூடிய பயிர்களுக்கு ஆதாரமாக இருந்த சூரியனை கொண்டாடுவது நம்முடைய வழக்கம் என்று குறிப்பிட்டார்கள். திருமதி கிரிஜா கோவையிலிருந்து வந்தவர்கள் உணவுக்கு நன்றி சொல்லுகிறார், அவனுக்கு சாப்பாடு போட்டான்ல அவனுக்கு நன்றி சொல்ற விழாயா இது அப்படி சொன்னாங்க. இந்த அடிப்படை நாகரிகம் என்று குறிப்பிட்டார்கள். தீபாவளி தான் என்ற அணியில நாம நல்லா சமையல் செஞ்சு சாப்பிடலாம், நிறைய உணவு சாப்பிடலாம், விதவிதமா சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம புதுவை புவனா பேசினாங்க. தீபாவளியினுடைய சிறப்பா தலை தீபாவளி சொன்னாங்க. தீபாவளிக்கு வரம் கேட்டாராம்,
நான் செத்த நாளை கொண்டாடுன்னு சொல்லி அதை பத்திலாம் சொன்னாங்க. நோன்பு பத்தி சொன்னாங்க. தீபம் இல்லைனாக்கா குடும்பத்துல ஒளி எது, எனவே தீபம் முக்கியம், தீபத்தை ஏற்றி ஆகணும், தீபத்தை ஏற்றதான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனைவர் சா மீனாட்சி தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவருடைய கருத்துக்களே எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய மாறுபாடு உண்டு. ஆனால் இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரை பட்டிமன்றத்துடைய வாதங்கள் அடிப்படையில் தான் நான் தீர்ப்பு வழங்குவேன். என்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்க மாட்டேன். ஆனால் இந்த பட்டிமன்றத்திலே இந்த 2 அணியின் சார்பில் வைக்கப்பட்ட கருத்துக்களை பார்க்கிற போது எனக்கு ஒன்று புரிகிறது. ஒரு கருத்து, சமூகத்தை திருத்த வேண்டும், சமூகம் தன்னுடைய பண்பாட்டு நிலைமைகளை இழந்திருக்கிறது, தமிழ் சமூகம் தனக்கான பண்பாட்டை இழந்து வேறொரு இனத்தினுடைய பண்பாடுகளை எல்லாம் தனக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அது தவறு, அதை திருத்த வேண்டும், அதை சரிப்படுத்த வேண்டும், அதை மேலான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்ததாக பொங்கல் அணி சேர்ந்த பேச்சாளர்களுடைய பேச்சை பார்க்கிறேன். பொங்கல் அணியின் சேர்ந்த பேச்சாளர் அனைவரும் இந்த அடிப்படையில் பேசினார்கள். தீபாவளி என்கிற அணியிலே பேசும் அனைவரும் போகிற போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்து விட்டு போவோம், அதிலேயே மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம் போகிற போக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு முன்னோர்கள் இப்படி செய்திருக்காங்க, அது என்ன எதுவும் கேள்வி கேட்க வேண்டாம், அது அப்படியே வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு போக்கை தீபாவளி அணியிலே இருப்பவர்கள் பேசியிருக்கிறார்கள். இந்த வாதங்களையும் இன்றைய சமூக சூழ்நிலையை வைத்து பார்த்தால் தமிழர்கள் கொண்டாடி மகிழ்வது தீபாவளியே என்றுதான் நான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அவருடைய வாதங்கள் சரியான வாதங்கள், அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம், தீபாவளி தான். ஆனால் கொண்டாட வேண்டியது எந்த பண்டிகை என்று சொன்னால் பொங்கல் தான் என்று தங்களுடைய வாதங்களை வைத்திருக்கிறார். யாரே? பொங்கலே என்ற அணியை சேர்ந்தவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்த்தால் மக்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல், தமிழர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல், தங்களுடைய வரலாற்று பின்புலத்தை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல், தாங்கள் எப்படி வந்தோம், எப்படி வாழ்ந்தோம், தாங்கள் யார், அசுரர்கள் என்றால் யார், எப்படியெல்லாம் புராண கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அறிவுக்கு எட்டாத கதைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கை, அவர்கள் இதற்கு முன்பிருந்ததை கூட நினைத்து பார்க்க மாட்டேன். இப்ப நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பத்துல இருந்தேன், கிராமத்துல இருந்தேன், இப்போ அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். இப்ப நான் இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். பொங்கல் கொண்டாட முடியல, தீபாவளி கொண்டாடிடுவேன். தீபாவளி ரோட்ல வச்சு பட்டாசு வெடிச்சிருவேன், வீட்டுக்குள்ள பட்சணை வாங்கி செஞ்சோ வாங்கியோ சாப்பிடுவேன், மகிழ்ச்சியா இருந்தது, முடிஞ்சு போச்சு இப்போதைக்கு. ஆனா பொங்கல் அப்படி அல்ல. சமூகமாக சேர்ந்து கொண்டாடுவது, குடும்பமாக சேர்ந்து கொண்டாடுவது, நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும், பொங்கல் என்பது உன்னுடைய பாரம்பரிய பண்பாட்டை காட்டக்கூடிய ஒரு பண்டிகை, உன்னுடைய நன்றி அறிதலை காட்டக்கூடிய ஒரு பண்டிகை. அது எங்கும் எந்த இடத்துல அப்படித்தான் கொண்டாடப்படுகின்ற நிலைமையும் எடுத்து கூறினார்கள் பொங்கல் அணி. இந்த வகையிலே பார்க்கிற பொழுது தீபாவளியை சிறப்பு என்று தவறாக புரிந்து கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழர்களே, நீங்கள் இனி வரும் காலத்தில் தீபாவளியுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய அறிவியல் பூர்வமாக பாருங்கள், எது சரி என்று உங்களுக்கு புரியும். தயவு செய்து புராண கதைகளை கேட்காதீர்கள், போகிற போக்கிலேயே வாழ்ந்து கொண்டிருக்காதீர்கள். ஒரு பழக்கப்பட்ட ஒரு மாடு தினமும் போகிற வழியிலேயே போய்கொண்டிருக்கும், புதிய வழியை பற்றி யோசிக்காது. அப்படி இருக்காதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை வேறு, உங்களுக்கான எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு, அவற்றை கை கொள்ளுங்கள் என்கிற பார்க்கிற பொழுது தயவு செய்து பொங்கலை கொண்டாடுங்கள், தீபாவளி கொண்டாடாது. தீபாவளி நம்முடைய பண்டிகை அன்று, பொங்கல் தான் தமிழுடைய பண்டிகை. தமிழுடைய பண்டிகை என்று சொன்னால் தமிழுடைய வாழ்வியல் அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். தீபாவளி என்பது தமிழுடைய வாழ்வியல் அடிப்படையாக கொண்டது அல்ல அன்று. எனவே தீபாவளி தவிர்த்து விடுங்கள், பொங்கலை கொண்டாடுங்கள். இப்போது நீங்கள் தீபாவளி சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள், தீபாவளிக்காக திட்டமிடுகிறீர்கள், தீபாவளிக்காக புடவை வாங்க வேண்டும், துணி வாங்க வேண்டும்,
பட்டாசு வாங்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் திட்டமிடுகிறீர்கள். அந்த திட்டமிடுதலை நிறுத்துங்கள். பொங்கலை கொண்டாடுங்கள். பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக தமிழர்கள் தற்காலத்தில் தமிழர்கள் என்ற தன்மையை இழந்து, தமிழர்கள் என்ற எண்ணங்களை இழந்து தீபாவளியே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பொங்கலைத்தான் கொண்டாட வேண்டும் என்று கூறி என்னுடைய தீர்ப்பை வழங்கி நிறைவு செய்கிறேன். மனதிற்கு ஒவ்வாத தீர்ப்பு என்றாலும் நடைமுறையையும் இங்கு வைத்த பேச்சுக்களையும் வழங்குகிறேன். தயவு செய்து பொங்கலை கொண்டாடுங்கள். பொங்கலுக்கு அந்த உழவன் நன்றி தெரிவியுங்கள். அவன் உணவு உற்பத்தி செய்யவில்லை என்றால் உங்களுக்கு தீபாவளி கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய பட்சணங்களுக்கு அடிப்படை உழவன், பயிர் நிலம், கதிரவன், மாடு. இன்றைக்கு மாடு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு நிலங்கள் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு வயல்கள் இல்லாமல் இருக்கலாம், உழவர்கள் உழுகிற செயல்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பசி இல்லாமல் போகவில்லை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பசி மட்டும் போகவில்லை, அது அப்படியே இருக்கிறது. அந்த பசி இருக்கிற வரை உழவு தேவை. உழவு என்பது தேவைப்படுகிற வரை உழவன் தேவை. உழவன் தேவைப்படுகிற வரை மாடு தேவை. மாடு தேவைப்படுகிற போதெல்லாம் சூரியன் தேவை. சூரியன் தேவைப்படுகிறதால் நீர் தேவை. இதையெல்லாம் வணங்குங்கள். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமழைக்கு திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்கிற சிறப்பதிகார வரிகளை சொல்லி பொங்கலை கொண்டாடுங்கள். தீபாவளியை கொண்டாடுவதை தவிர்த்து விடுங்கள். இது நம் பண்டிகை அன்று. அது யார் பண்டிகையோ அவர்கள் கொண்டாடி கொள்ளட்டும். நம்முடைய பண்டிகை, தமிழுடைய பண்டிகை அன்று, தமிழுடைய திருநாள் அன்று என்று கூறி என்னுடைய தீர்ப்பை வழங்குகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், தீர்ப்பை நிறைவாக சொல்லுகிறேன். இன்றைய தமிழர்கள் பெரிதும் விரும்பி கொண்டாடுவது தீபாவளியே, ஆனால் கொண்டாட வேண்டியது பொங்கலே என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். இந்த வாதத்தின் அடிப்படையிலே தனது சிறப்பு கருத்துக்களை கூறுவதற்காக நல்லாசிரியர் விருது பெற்ற இசை அரசி திருமதி கற்பகம் அவர்கள் தயாராக காத்திருக்கிறார்கள். அம்மையாருடைய கருத்து என் கருத்தை காட்டிலும் சிறப்பானதாக இருக்கும், சற்று மாறுபட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்துக்களை நான் முன்மொழிந்திருக்கிறேன். அம்மா அவர்கள் தனது வாழ்த்துறை வழங்குவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அம்மா. நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நாள்தோறும் புதிதாக சிந்தித்து தமிழாய்ந்த பெருமக்களை ஒரு சபையில் கூட்டுவித்து தில்லை நடராசன் போல் தமிழ் நர்த்தனமாடும் தமிழ் மாமணி அப்பா நீலகண்ட தமிழனுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து இந்த பட்டிமண்டபத்தை பாங்குற நடத்தி சென்ற அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து உலகெங்கும் உள்ள அத்தனை தமிழ் அன்பர்களுக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுகிறேன். முதலில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர் என்பது வான்பாய். முத்து சம்பா நெல்லு குத்தே தங்கமே தங்கம், முற்றத்திலே சோறு பொங்கி தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்து வச்சு தங்கமே தங்கம், குத்து விளக்கேத்து வச்சு தங்கமே தங்கம், கொண்டாடி மகிழ்ந்திடலாம் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்று ஒரு புலவன் பாடி சென்றிருக்கிறார். நாம எல்லாருமே புலம்பெயர்ந்தவர்கள் தான். ஒரு காலத்தில் எல்லோரும் கிராமத்துலதான் இருந்திருக்கோம். இன்று கிராமத்தை விட்டு புலம்பெயர்ந்திருக்கிறோம். எங்கே இருக்கிறோமோ அதற்கேற்ப நம்மளுடைய வாழ்க்கைய மாற்றிக்கிட்டு பிறந்த நாள்னா கேக் வெட்டுறத கலாச்சாரமா கொண்டிருக்கோம். அது இப்போ நமக்கு தெரிந்து நாம் கொண்டாடுகின்ற ஒரு பண்பாட்டு மாற்றம். எதையுமே நான் தவறுன்னு சொல்லல. அப்படித்தான் தீபாவளியும் நமக்குள் வந்திருக்க வேண்டும். இப்படி நினைச்சு பாருங்களேன். நரன் என்றால் மனிதன், அசுரன் என்றால் நமக்குள்ள இருக்கிற தீய குணம்.
அதை டைரக்டா சொன்னா நம்ம எங்க கேட்க மாட்டோமேன்னு அதற்கு ஒரு கதை உருவாக்கி இருக்கலாம். தன்னைத்தானே அடக்குபவனுக்கு கடவுள் தேவையே இல்லை. அவன் கண்களை மூடாமலேயே தியானம் செய்ய முடியும். ஆனா என்ன போல சாதாரணமானவங்களுக்கு அது சாத்தியப்படாது. அதனால் நம் முன்னோர்கள் ஒரு வழிபாட்டை ஏற்பாடு செய்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழர்கள் இயற்கையை வழிபாடு செய்தார்கள். ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது தொல்காப்பியம். நிலம், நீர், தீ, வழி, விசும்பு, இந்த ஐந்தையும் வள்ளுவமும் போற்றி இருக்கிறது. மிகச் சிறப்பாக முனைவர் ப. கதிரவன் அவர்கள் சிலப்பதிகாரத்தின் வாழ்த்துப் பாடலை, மங்கள வாழ்த்துப் பாடலை தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார்கள். நானும் கூட அதை தொட்டுத்தான் சில கருத்துக்களை சொல்லப் போகிறேன். சித்திரை முதல் பங்குனி வரை 12 தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு என்று ஒரு சிறப்பை வைத்திருக்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், 12 மாசத்தை ஆவணி அவிட்டம், மார்கழி மாதம் ஆருத்ரா என்று. ஆனால் தை மாதத்தை மாற்றி இருக்கிறார்கள். சிவனுக்கு ஒரு ராத்திரி என்றும் சக்திக்கு 9 ராத்திரி என்றும் வைத்திருப்பது போல 11 பௌர்ணமிகளை கொண்டாடியவர்கள் ஒரு திங்களுக்கு வழிபாடு செய்து உலகம் முழுவதிலும் தமிழர்களுடைய பண்பாட்டை சிறப்பாக எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த கொண்டாட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிடுது. மார்கழி மாதத்துல இன்றும் கூட கிராமங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாம எல்லாரும் அவங்கவுங்களோட வீட்டு வாசல பெரிதாக கோலம், வண்ணப்பொடி கோலங்களை தள்ளிவிடுங்கள். அரிசி மாவினால் கோலம் போட்டு அதன் நடுவே சாணி உருண்டையை வைத்து அதன் மீது பூசணி பூவை வைத்து இயற்கையில் கிடைக்கின்ற அத்தனை பொருள்களையும் நன்றி செலுத்தும் விதமாக வணக்கத்திற்குரியவற்றாக மாற்றுகின்ற பண்பாடு தமிழர்களுடைய பண்பாடு. அந்த விழா போகி அன்று தொடங்குகிறது. அந்த போகியில் கூட சென்னையை விட்டுடுங்க, சென்னை போன்ற நகரங்களை விட்டுடுங்க, அவர்கள் சுற்றுச்சூழலுக்கு பெரிதும் மாசு இல்லாத வயலிலே விளைந்து காய்ந்து போன சருகுகளை தான் கொளுத்துவார்கள் தீயிட்டு. அந்த சாம்பல் கூட மீண்டும் வயல்களுக்கு உரமாக்கப்படும். அது மிகப்பெரிய தீமை இல்லை. அடுத்த நாள் பொங்கல். பொங்கல் கொண்டாடுறதெல்லாம் விட்டுருங்க. இந்த வீட்டுக்கு வெளியில சமைக்கின்ற ஒரு பழக்கம், திறந்த வெளியில் கதிரவனை வணங்குகின்ற முகமாக அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன வீடு ஒண்ணு கட்டுவாங்க களிமண்ல. விளைந்திருக்கின்ற அத்தனை காய்கறிகளையும் துண்டுகளாக்கி மஞ்சள், இஞ்சி கொத்துக்களோடு கரும்போடு அப்படியே வச்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் இளம் தலைமுறையினர் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமானால் இந்த பட்டிமண்டபத்தை கண்ணுறுகின்ற பெரியவர்கள் எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சொந்த கிராமங்களுக்கு குழந்தைகளை பொங்கல் திருநாளின் போது அழைத்து செல்லுங்கள். இதுதான் நம்முடைய பாரம்பரியம் என்று சொல்லுங்கள். அதற்கடுத்து மாட்டுப் பொங்கல். அப்ப மத்த நாளெல்லாம் உழவன் மாட்டுக்கு சிறப்பு செய்ய மாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. கிடையவே கிடையாது. தான் அந்த உழவு மாடுகளை உழவுக்கோ அல்லது வேறு விவசாய பணிகளுக்கோ அழைத்து செல்வதற்கு முன்பும் அழைத்து சென்று வந்த பின்பும் அவற்றை கொட்டிலில் கட்டும் போது அங்கேயே இருக்கின்ற வைக்கோல், சோளத்தட்டு, கேழ்வரகு தட்டு அல்லது வேர்க்கடலை சத்தை இவற்றை அவற்றுக்கு உணவிட்டு விட்டுதான் தன்னுடைய தலைப்பாகையை உழவன் கழட்டியவாறே தன்னுடைய இல்லத்திற்குள் போய் அதற்கு பிறகுதான் உணவு உண்பான். இதுதான் விவசாயிக்கு உள்ள ஒரு பெருமிதம். அதை போல கன்று ஈன்ற மாடுகளுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த பணிவிடைகள் மிகச் சிறப்பானது. நான் சமீபத்திலே புலனத்திலே ஒரு கருத்தை படித்தேன். அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அந்த மாடு கன்று போட்ட பிறகு அதனுடைய உறுப்பு என்கின்ற சொல்கின்ற ஒன்றை பால் இல்லாத மரத்திலே கட்டுவார்கள். குறிப்பாக அத்தி மரத்திலே கட்டுவார்கள் அல்லது ஆல மரத்திலே கட்டுவார்கள். நஞ்சு கொடி
என்று நாம் இப்போது அதை சொல்லுவோம். அதை பூமியில் அப்படியே புதைத்தால் அந்த மண் நஞ்சாகி விடுமாம். ஆனால் ஆலமர விழுதிலோ அல்லது பால் இருக்கின்ற மரத்தினுடைய இதிலே கட்டினாலோ அந்த நச்சுக்கள் அந்த மரத்தால், அந்த மரத்தின் வேரால் உறிஞ்சப்பட்ட அந்த நச்சுத்தன்மை அகற்றப்படுமாம். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய சமூக நன்மை. ஆக எத்தனையோ விதங்களை நமக்கு மறைமுகமாக இந்த விவசாயிகள் இன்று வரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது காணும் பொங்கல். யாரை காண வேண்டும்? நம்முடைய உறவினர்களை, நம்முடைய சொந்தங்களை. இப்படி சொல்லலாங்க. தீபாவளி, பொங்கல் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா, பிறர் வீட்டு திருமணங்களுக்கு செல்வது போன்றது தீபாவளி பண்டிகை. நம் இல்ல திருமணம் என்பது பொங்கல் பண்டிகை. அதுக்காக யாருமே ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாமா, கல்யாணத்துக்கு போங்க, என்ஜாய் பண்ணி. ஆனால் நம்முடைய சொந்தக்காரர்கள் கல்யாணம் என்றால், நான் இதை செய்யட்டுமா, இந்த புடவை வாங்குற வரட்டுமா, இல்ல சமையலுக்கு ஏற்பாடு பண்றதுக்கு நான் வரட்டுமா, மண்டபமாக்க உதவி செய்யட்டுமா, இந்த கல்யாண குழந்தை எங்க வீட்டுல ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கிட்டுமா, எப்படி உரிமையோடு கேட்போமோ அந்த உரிமையும் கடமையும் நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு விவசாயியையும் விவசாயத்தையும் கிராமங்களையும் அறிமுகப்படுத்துகின்ற கடமையாக நாம் கொண்டால், காலப்போக்கிலே யார் அறிவார், தீபாவளி என்று ஒரு திருநாள் இல்லாமல் கூட போகலாம். நாம் முதலில் நம்மை உணர வேண்டும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா. அப்படி அந்த வள்ளுவன் சொன்ன வகையில் பிற விழாக்களையோ அல்லது பிற இன மதங்களின் கொண்டாட்டங்களையோ நாம் குறை சொல்வதற்காக இல்லை. ஆனால் நாம் யார் என்பதை நாம் உணரத் தொடங்கினால், அதை நம் குழந்தைகளுக்கு உணர்த்தினால், வருங்கால தலைமுறையினர் மிகச் சிறப்பாக இருப்பார்கள். எங்க மாமியார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல அவங்கள நான் நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை ரொம்ப மனசார வணங்குறேன். உடுக்க வந்தது தீபாவளி, உண்ண வந்தது கார்த்திகை, உழைக்க வந்தது சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. எப்படி மற்ற இன பண்பாட்டு விழாவை நாம் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுகிறோமோ, நம்முடைய பண்டிகையாம் பொங்கலையும் கூட சங்கராந்தி என்ற பெயரிலே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இந்தியாவில் இருந்து வெளியில் சென்றவர்கள் கூட இந்த பொங்கல் திருநாளை தங்களுடைய முறையிலே கொண்டாடுகிறார்கள். அது என்ன உடுக்க வந்தது தெரியும், புத்தாடை. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டா போடலாம். நிறைய பேர்கள் கிட்ட புத்தாடை தினந்தோறும் வாங்குவதற்கு கூட வசதி இருக்கு. அது என்ன உண்ண வந்தது? பொரி உருண்டை, அவல் உருண்டை. மற்ற நாள்கள்ல சாப்பிட மாட்டோம். உடலுக்கு ஆரோக்கியம் தருகின்ற பொருள் விளங்கா உருண்டை. ஏன்னா அது உள்ளுக்குள்ள என்ன போட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. அதனால பொரி விளங்காய் உருண்டைன்னு சொல்லுவோம். இதையெல்லாம் சாப்பிட வந்தது கார்த்திகை. ஆனால் உழைக்க வந்தது சங்கராந்தி. யார் உழைக்க வந்தது? உழவன் உழைக்க அதன் விளைவாக நமக்கு வந்தது. ஆக தீபம் இல்லைன்னா கூட இருக்கலாம். அப்ப மழையில 2 நாள் கரண்ட் இல்லை, ஏன் மொபைலே இல்லை, வாழலையா, சாப்பிடாம இருந்தோமா? அது உண்டி கொடுத்தோர், உயிர் கொடுத்தோர், நிலத்தையும் நீரையும் படைத்தவர்கள் இந்த உலகை படைத்த இறைவனுக்கு சமம். ஆக உழுதுண்டு வாழும் உழவர் பெருமக்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற மிகச் சிறப்பான பொங்கல் விழா நம்முடைய விழா. அதுதான் பண்பாட்டு விழா. அவன் நிலத்தை மட்டுமா பண்படுத்துகிறான், மறைமுகமாக நம்மையும் பண்படுத்தி இன்று பேச வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த உழவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்து, நம்முடைய வேர், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் உளம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றியும் வணக்கமும். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பாக நடைபெற்ற ஒரு பட்டிமண்டபம் நிறைவுற்றிருக்கிறது. பட்டிமன்றத்துடைய நிறைவுரையாக திருமதி கற்பகம் அவர்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை எடுத்து முன்வைத்தார்கள். இது இந்த பட்டிமன்றத்திலே எனது தீர்ப்பாக தீபாவளியைத்தான் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று வழங்கினேன். என்றாலும் கூட எதை வணங்க வேண்டும், எதை சிறப்பிக்க வேண்டும், எதை கொண்டாட வேண்டும் என்பதை மிக அழகாக பல்வேறு இலக்கிய சான்றுகளோடு விளக்கி கூறினார் திருமதி கற்பகம் அவர்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிய
அனைத்து பேச்சாளர்களையும் மிகச் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த அத்தனை பேருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை டிவி வழியாக உலகெங்கிலும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி பால் தங்கம், திரு தக்கோலம் என் ஜலநாதன், முனைவர் MK ராஜ்குமார் ஆகிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். இதை பார்ப்பவர்கள் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி, வணக்கம்.